So, this is the first class, right? Chemistry. இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் வந்து அவைலபிள் கிடையாது. அதனால இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நம்மளாம் கோவம்னா பட வேண்டாம். ஓகே ரைட். எப்படியும் வந்து இந்த கிளாஸஸ்லாம் காம்பன்சேட் பண்ணிடுவோம். குட். அண்ட் ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 2 or 3 கிளாஸஸ் வந்து எஸ் 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 ஆல்ரெடி பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் நீட் 2026 ரைட். அவங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸோ கெமிஸ்ட்ரி சார் வந்து அதே வந்துட்டு அதே ஸ்டோரி எல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஸோ மை கிளாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அண்ட் தென் யூ வில் கெட் ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ மை நேம் இஸ் பிரபாகர். ஆக்சுவலி ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஹெச்டி ஃப்ரம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு என்னோட ஃபேஸை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் குட் டு சி. ஸோ நிறைய நியூ ஃபேஸஸ். அண்ட் தென் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இன்பிட்வீனில் வந்து ஆஸ்க் பண்ணலாம். அண்ட் எனி டவுட்ஸ் ரைட். அது ரொம்ப ரொம்ப மைன்யூட். சார் எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல இன் ஸ்கூல்ஸில், எனக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து வேணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து என்கிட்ட வந்து ஆஸ்க் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். அண்ட் ஸோ வி ஹவ் இனஃப் டைம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கு வந்து மினிமம் 4 hours வந்து இருக்குது. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். 1.5 hours கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு 2 hours வந்து கொடுப்பாங்க. நான் ஃபைட் பண்ணி 4 hours வந்து வாங்கியிருக்கேன் நான் மேம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணிடுவேன். இந்த செகண்ட் செஷன், அதாவது நெக்ஸ்ட் டே அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பெஸ்ட் ஆஃப் 50 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக கான்செப்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஈவன் அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். குட். ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங். ரைட். ஸோ எல்லாரும் வந்து யூடியூப்ல என்ன பயங்கரமாக பேசுவாங்க, இது வந்து பயங்கர ஒரு ஹை வெயிட்டேஜான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீட் அண்ட் ஜேஇ பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு எந்த ஒரு டாபிக் கிடையவே கிடையாது. ரைட். ஸோ சில டைம் வந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதனால வந்து அது வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னா எதுவுமே கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ரைட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட். அண்ட் ஸோ நான் இந்த டாபிக் மட்டும் படித்தா எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஈவன் இன் நீட்ல. ரைட். அவங்க எங்கே வேணுமாலும் ரேண்டமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100%. ஓகேவா? ஸோ அப்போ எங்கே வேணுமாலும் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஃப்ரம் த 21 சாப்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா A to Z லைன் பை லைன் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும், ஈவன் இந்த கிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஸோ தெர் இஸ் அ டேபிள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து நீட் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கெமிக்கல் பாண்டிங். ஸோ நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ரைட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, வாட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் பாண்ட்? ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பாண்ட்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ ஆன்லைனில் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக ஸ்லோவாக போகலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே ரைட். ரொம்பலாம் ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். அண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 100% வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்பீடாக வந்து போகும். ரைட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏ கெமிக்கல் பாண்ட்? ஓகே குட். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லலாமா? தட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஸோ தட்ஸ் 2 elements in a molecule. ரைட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாட்டரோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் ஆக்சிஜன் இஸ் பாண்டட் வித் ஹைட்ரஜன். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட மீனிங் தான் என்னது? ஸோ தட்ஸ் அ கெமிக்கல் பாண்ட். ஸோ வேறு எந்த பாயிண்ட் கிடையவே கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா ஆன்லைனில் எவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னாலயா? ரைட். த பாண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் the 2 elements in a given molecule. Right. Sir, conditions sir. So what are the conditions to get the chemical bond? So அது தெரியணும்ல நம்மளுக்கு. ஒரு கெமிக்கல் பாண்ட்னா டெஃபினிஷன் எனக்கு தெரியும். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கும்? ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ ரைட். ஸோ செகண்ட் பாயிண்ட், கண்டிஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக யூ கேன் டேக் எனி எலமெண்ட் இன் ஏ மாலிகுல். ஸோ தட்ஸ் A and B. இவங்களோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா A as ஒரு நியூக்ளியஸ். ரைட். நியூக்ளியஸில் என்ன இருக்கும்? வி ஹவ் நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ். ரைட். ஸோ அதே மாதிரி பிக்கு வந்து என்ன இருக்கும்? சம் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ரைட். ஸோ
ஸோ தட் இஸ் சரௌண்டட் பை வாட்? ஸோ எலக்ட்ரான் கிளவுட்ஸ். கரெக்டா? இந்த மாதிரி எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சார். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த இந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? இதுல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். என்னென்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு? அது என்னென்ன ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போறேன். ரைட்? ஜென்ரலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சேம் சார்ஜஸ் இருந்ததுன்னா, ஸோ தேர் இஸ் அ பிளஸ் அண்ட் பிளஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கும்? ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து. கரெக்ட்டா இல்லையா? அண்ட் இஃப் யூ டேக் 2 நெகட்டிவ் சார்ஜஸ், இவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கும்? ஸோ ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். அண்ட் இஃப் யூ டேக் ஏ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், உங்க 2 பேருக்குள்ள ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். ஆர் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், ஸோ வி ஹேவ் சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்? ஜென்ரலா நீங்க எடுத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? லைக்டு சார்ஜஸ் அப்படி சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஸோ தட்ஸ் அன்லைக் சார்ஜஸ் அப்படி சொல்லுவோம். ரைட்? எப்பவுமே லைக்டு சார்ஜஸ்க்குள்ள நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ தட்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். அண்ட் ஸோ தட்ஸ் அன்லைக் சார்ஜஸ், தட் இஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து. ரைட்? ஸோ எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கெமிக்கல் பாண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ வில் பி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, ஸோ தட்ஸ் அ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷனாக இருந்ததுன்னா, ஸோ தட் டைம் யூ வில் கெட் ஸோ தட்ஸ் அ கெமிக்கல் பாண்ட். ரைட்? ஆர் த சம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும்னா தட் ஷுட் பி கிரேட்டர் than த ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன். இந்த பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ வி ஆர் கெட்டிங் ஏ கெமிக்கல் பாண்ட். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் கெமிக்கல் பாண்ட் ஆர் ஃபார்ம்? First, I know what is a chemical bond. The second point, what are the conditions to get to a chemical bond? Third point வந்து பார்த்தீங்கன்னா, why the chemical bonds are formed? Very good. So, the point is very, very important. So, point வந்து பாருங்க, why chemical bond? Next question, why chemical bond? Right? இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி. என்னன்னு பாருங்க, to attain stability. Right? To attain stability. Our second point, right? To get minimum potential energy. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ரைட்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க, why the chemical bonds are formed அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா, சார் டு attain the stability or to get the minimum potential energy. சார் அப்படின்னா என்ன சார்? எனக்கு இதை பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது. நீங்க திடீர்னு வந்தீங்க ஸ்டெபிலிட்டின்னு சொல்றீங்க, திடீர்னு வர்றீங்க அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் அப்படின்னா என்ன சார்? ஓகேவா? இதுக்கு முதல்ல எனக்கு வந்து ஆன்சர் தெரியணும்ல. ஸோ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த கம்ப்ளீட் சாப்டர் இந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கெமிக்கல் பாண்டிங் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. இனிஷியலா ஐ எம் டேக்கிங் 2 நெகட்டிவ் சார்ஜஸ். இதான் என்னோட 2 நெகட்டிவ் சார்ஜஸ். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்றான்? ஒரு ஃபிளெக்சிபிள் கண்டெய்னர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கண்டெய்னர் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் கண்டெய்னர் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உங்களால எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க டைரக்டா வந்துட்டு இவங்களோட வால்யூம் வந்து உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? ஸோ ஒரு கண்டெய்னர்ல என்ன பண்ணிட்டான்? ஒரு 2 சார்ஜஸ், அதாவது சேம் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணிட்டான்? ஆட் பண்ணிட்டான். ஓகேவா? ரைட்? ரைட்? ஸோ ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரிபல்சிவ் வித் ஈச் அதர். ரைட்? ஸோ இவன் இந்த டைரக்ஷன்லையும் இவன் இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆவான். ஸோ அப்போ இங்க பாருங்க, ஸோ இதுதான் என்னோட டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ரைட். ஸோ இந்த 2 சார்ஜஸ் இப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் இது வந்து அட் டைம் t = 0 செகண்ட். ரைட்? ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் பாருங்க, the கண்டெய்னரோட வால்யூம் will be changed. எப்படி ஆயிடும்? இந்த மாதிரி என்னோட சார்ஜஸ் வந்து மூவ் ஆயிடும் to a particular distance. கரெக்டா இல்லையா? ஸோ ஏன்னா they are repulsive in nature, right? ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? they are in the opposite directionல வந்து மூவ் ஆகுறாங்க. மூவ் ஆகும்போது எனக்கு என்ன ஆயிடும்? the distance வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு என்னோட சார்ஜஸ் வந்து என்ன ஆயிடும்? ஸ்டாட்டிக் பொசிஷன்ஸ் வந்து போயிடும். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் 4 மினிட்ஸ்க்கு அப்புறம். ரைட்? ஸோ நான் இப்போ என்ன சொல்லலாம்? சார் இந்த 2 சார்ஜஸ் ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாதா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் மூவ் ஆகுது. கரெக்டா இல்லையா? ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க? 2 சார்ஜஸ் எடுக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ்ல. ஸோ இதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா the 2 சார்ஜஸும் in opposite directionல வந்து மூவ் ஆகும். ரைட்? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் என்ன ஆகிடும்? ஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்து போயிடும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் we are saying at equilibrium condition. ஓகேவா? ரைட். உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். இங்க வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, இனிஷியலா ஐ எம் சேயிங் ஸோ இட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படி சொல்றேன்.
ஏன் சார் அன்ஸ்டேபிள் கண்டிஷன்? ஏன்னா இவங்க வந்து 2 பேர் ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா அதே பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. கரெக்ட்டா இல்லையா? நீங்க இவங்கள விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்? தே ஆர் மூவிங் டூ ஸ்டேபிள் கண்டிஷன். கரெக்ட்டா இல்லையா? ஸோ அப்ப இந்த எப்போதுமே யூ கேன் டேக் எனி நேச்சுரல் ப்ராசஸ். ஆல்வேஸ் மூவிங் ஃப்ரம் அன்ஸ்டேபிள் டூ ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து என்னது? இட் இஸ் எ ப்ராசஸ். இது வந்து ஒரு ப்ராசஸ். ரைட்? இந்த ப்ராசஸ் எங்கேருந்து எங்க மூவ் ஆகுது? அன்ஸ்டேபிள் டூ ஸ்டேபிள் வந்து மூவ் ஆகுது. இங்க வந்து பாருங்க. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும்? கெமிக்கல் பாண்ட் இதே மாரி தான். இந்த கெமிக்கல் பாண்ட் ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்டெண்ட் தி ஸ்டெபிலிட்டி. த ரீசன் வந்து என்னன்னா இதுதான். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும் இனிஷியலா உங்களோட 2 எலிமெண்ட்ஸும் தே ஆர் இன் அன்ஸ்டேபிள் இன் பொசிஷன். ரைட்? ஸோ அவங்க வந்து 2 பேரும் என்ன பண்ணணும்? ஸ்டேபிளா வந்து மூவ் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன பண்றாங்க? தே ஆர் மூவிங் இன் டூ த ஸ்டேபிள் கண்டிஷன். ரைட்? சார் இங்க என்ன சார் இவன்? ஸோ தட்ஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. இவனுக்கும் அதுக்கு என்ன சார் ரீசன்? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ இனிஷியலா 2 சார்ஜஸை நீங்க 2 ரொம்ப க்ளோஸா வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து அவனோட பொசிஷன் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு ஆட் சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ரைட்? ஸோ நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆட் பண்ணா மட்டும் தான் அவங்க 2 பேரும் க்ளோஸா வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே ஆர் ரிப்பல்சிவ் ஈச் அதர். ரைட்? 2 பேரும் பயங்கர ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. இங்க எனக்கு என்ன ஆகுதுன்னா, the charges are moving in the opposite direction. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு? கைனடிக் எனர்ஜிஸ் இருக்கா? கைனடிக் எனர்ஜிஸ் இருக்கா? இந்த கைனடிக் எனர்ஜி எங்க சார் இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து என்ன இருக்கும்னா, இவனுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். the potential energy is converted to kinetic energy. இதுக்கு பேர் தான் the first law of thermodynamics or conservation of energy. புரிஞ்சுதா? ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது? இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா, தே ஹேவ் சம் கைனடிக் எனர்ஜி. ரைட்? அந்த கைனடிக் எனர்ஜி எங்க இருந்து கிடைச்சது? the potential energy is converted into kinetic energy. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸோ தென் நீங்க வந்து அப்படியே வந்து விட்டீங்கன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் வந்து மூவ் ஆவான். அண்ட் ஃபைனலி இட்ஸ் ரீச் த ஈக்விலிபிரியம் பொசிஷன்ஸ். ரைட்? ஸோ அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 ஜூல்ஸ் ஆஃப் கைனடிக் சாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா, ஃப்ரம் த 10 ஜூல்ஸ் 8 ஜூல்ஸ் ஆல்ரெடி இஸ் கன்வெர்டட் இன்டு வாட்? கைனடிக் எனர்ஜி. ரைட்? ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? வி ஹேவ் ஒன்லி 2% ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? அவனும் வந்து எனக்கு வந்து என்னவான்? மூவ் ஆயிடுவான். அப்ப வந்து இனிஷியலா வந்து பாருங்க, வி ஹேவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி 10 ஜூல்ஸ் அண்ட் ஃபைனலி வி ஹேவ் 0 ஜூல்ஸ். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரெடியூஸ்ட் அட் த சேம் டைம் த ப்ராசஸ் இஸ் மூவிங் ஃப்ரம் அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள் பொசிஷன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா இட் இஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் மினிமம் பொட்டன்ஷியல். இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் அன்ஸ்டேபிள்னா என்ன, ஸ்டேபிள்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் ஸ்டெபிலிட்டி? இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். கரெக்டா இல்லையா? ஸோ இனிஷியலி வி ஹேவ் த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒன்ஸ் யூ ரிமூவ் த பொட்டன்ஷியல் எனர்ஜினா த சிஸ்டம் இஸ் மூவிங் டு வாட்? ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? இந்த பாயிண்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? தட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, த கம்ப்ளீட் கெமிக்கல் பாண்டிங் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இந்த பாயிண்ட பொறுத்து தான் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ வி ஆர் மூவிங் டு ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸ்டேபிள் அப்படின்னா வி ஆர் ரெடியூசிங் த பொட்டன்ஷியல். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? இதே தான் எங்க வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கெமிக்கல் பாண்ட்ல வந்து நடக்குது. ரைட்? ஸோ இன்னைக்கு கெமிக்கல் பாண்டிங்ல இதே சேம் கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா வந்து பாருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போறேன். சரி, இந்த டயக்ராம் பிட்வீன் ஸோ தட் இஸ் த எண்டட் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ்ட்ராங்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ். ரைட்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ். ஸோ இங்க ஜென்ரலா வந்து என்ன பண்ண போறேன்? ஐம் கோயிங் டு டேக் ஸோ தட் இஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் 2 ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ் 1 அண்ட் 2. ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் பொசிஷன். ரைட்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லிட்டு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் த 2 ஆட்டம்ஸ். ரைட்? ஸோ அதுக்கு பேர் தான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து என்ன பண்றோம்? வி ஆர் மெஷரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ்ட்ராங். வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இஃப் யூ டேக் ஹைட்ரஜன் ஆட்டம் இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஒய்? ஸோ ஜென்ரலா நீங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். வாட் இஸ் த ரீசன் ஹியர்? எனி ஐடியா? எனி ஐடியா? எனிதிங் எல்ஸ்? நாட் ஆக்டெட். இட்ஸ் a tubelet rule. ஓகே ரைட்? ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? த ஹைட்ரஜன், திஸ் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். ஸோ தட் இஸ் சரௌண்டட் பை ஒன்லி 1 எலக்ட்ரான். ரைட்? ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்ல த மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் டியூப்லெட் ரூல். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள். ஒன்லி 1 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அன்ஸ்டேபிள். புரிஞ்சுதா? நவ் இட் இஸ் இன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன். ரைட்? ஸோ அப்போ இவன் வந்து அன்ஸ்டேபிள். அப்போ அன்ஸ்டேபிளா வந்து என்ன பண்ணுவான்? ஸ்டேபிளா மாறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸ்டேபிளா மாறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? ஸோ தட் கை நீட் 1 எலக்ட்ரான். அப்போ என்ன ஆயிடுவாங்க? அந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து கேட்போம்.
ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன பண்ணுவான்? ஸோ திஸ் கை ஆல்சோ நீட் ஒன் எலக்ட்ரான், ரைட்? ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? ஸோ ரெண்டு பேரும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும், ரைட்? ஸோ ஆப்போசிட் மீன்ஸ் ஒருத்தர் வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன், அனதர் ஒன் இஸ் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ரெண்டு பேரும் வந்து மூவ் ஆகுறாங்க. எதுக்கு? தே வாண்ட் டு மூவ் இன்டு த ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ இப்போ அது புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, இப்படி நீங்க இப்படி திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இவங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் நீங்க செப்பரேட் பண்ணனும்னா யூ ஹேவ் டு ஆட் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த சார்ஜஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் பிளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், ரைட்? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? கைனெடிக் எனர்ஜி, சாரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெடிக் எனர்ஜி. புரிஞ்சதா? ஏதாவது லாஜிக் வந்து உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ரைட், குட். ஸோ இதை நீங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கோங்க, இவங்களை நெகட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ தே வில் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், பிளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ், ரைட்? ஸோ தட் டைம் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெடிக் எனர்ஜி. கரெக்டா இல்லையா? அப்போ இங்க வந்து பாருங்க, எனக்கு இனிஷியலா இதுதான் என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எலமெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த டாட். மேபி வேற கலர் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், எல்லோ கலர் கூட கொடுத்துக்கலாம். இதுதான் என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பிளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அவங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரெடியூஸ். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மூவிங் டு வாட்? இட்ஸ் அ கைனெடிக் எனர்ஜி, ரைட்? ஸோ தென் வந்து என்ன ஆகும்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நவ் யூ கேன் சி, இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலமெண்ட், ரைட்? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ தட் டைம் த கைனெடிக் எனர்ஜி இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் converted into kinetic energy. Now once again, so the kinetic energy is reduced, right? Our potential energy is reduced. So ஒரு particular point வந்து பாத்தீங்கன்னா, இதான் என்னோட particular point where the chemical bond is formed. இதான் என்னோட chemical bond is formed. Chemical bond form ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? We are getting the stable hydrogen molecule. So இங்க நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? We are getting hydrogen molecule. Hydrogen molecule will be stable in nature, right? Compared to what? Hydrogen atom. புரிஞ்சதா புரியலையாமா? Right? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல we are getting, so there's a minimum potential energy. இதுக்கு நேரா நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா, so you are getting, so there's a minimum potential energy. The example is -437 kilojoule per mole, right? ஸோ அப்போ எனக்கு வந்து பாருங்க, ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், why the chemical bond is formed அப்படின்னா, to attain the stability at the same time to get the minimum potential energy. So here you are getting minimum potential energy. So at the same time what will get? You are getting, so there's a stable compound or stable molecule, right? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலா இந்த லைனை மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா, இந்த லைன்ல உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, the force of attraction is greater than the force of repulsion on it, right? ஸோ இந்த பாயிண்ட்ல we are getting, so there's a maximum force of attraction. இந்த பாயிண்ட்ல the bond வந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல we are getting, so there's a maximum force of attraction, right? ஸோ இங்க தான் நம்மளுக்கு வந்து என்னது? chemical bond is formed. இதுக்கப்புறம் சார் எனக்கு ஆக்சுவலா வந்து என்ன ஆயிடும்? ஸோ ரெண்டு நியூக்ளியஸ் பக்கத்துல வந்துருவாங்க. பக்கத்துல வந்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் as compared to the force of attraction. ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து என்ன ஆயிடும்னா, இந்த மாதிரி கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? இதான் உங்களோட என்சிஆர்டில the ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள ஒரு கிராஃப், ரைட்? இதுக்கு பேர் தான் that is the energy diagram when the chemical bond is formed, ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? ஸோ ஃப்ரம் த கர்வ் we are getting, so there's a two informations. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணிடலாம்னா, we are getting, so there's a bond energy. Bond energy னா என்ன ஜெனரலா? The bond energy னா என்னது? The amount of energy which is required to break one mole of chemical bond. கரெக்டா இல்லையாமா? So amount of energy which is required to break one mole of chemical bond. ஸோ இங்க ஒரு எனர்ஜி வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. இது வந்து என்ன எனர்ஜிமா ஆக்சுவலா? It is called bond formation energy. ஸோ இங்க வந்து பாருங்க, நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் டைம் we are getting, so there's a 437 kilojoule per mole of energy வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், கரெக்ட்? இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்னா, பாண்ட் எனர்ஜி வந்து வேணும். த பாண்ட் எனர்ஜிங்கிறது மைனஸ் ஆஃப், ரைட், பாண்ட் ஃபார்மேஷன் எனர்ஜி. புரிஞ்சதா? ரைட்? ஸோ அப்போ இவனோட மைனஸ் வேல்யூ, அதாவது பிளஸ் 437 கிலோஜூல் per mole இஸ் நத்திங் பட் தட் இஸ் பாண்ட் எனர்ஜி, ரைட்? செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஸோ இங்க தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஸோ இது வந்து என்னது? இந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது யாரு? இட் இஸ் த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ், ரைட்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் யூ கேன் மெஷர் த எக்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் த பாண்ட் லென்த். கரெக்ட் தானே? த பாண்ட் லென்த்னா என்னது? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நியூக்ளியஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். கரெக்டா இல்லையா? ஸோ இங்க ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் த கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்? we can easily get what is bond length between, so there's a two elements in the molecule. புரிஞ்சுதாமா?
ஸோ 2 பாயிண்ட் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து இங்கே வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a bond energy and the second பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா bond length. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா, ஸோ ஈஸியாக வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? கொஸ்டின்ஸ் போலாமா? கொஸ்டின்ஸ் போலாமா? ரைட். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்ட பாருங்க. ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படின்னு சொல்லி. ஒரு கர்வ் வந்து கொடுத்துட்டா அதோட மேக்ஸிமா மினிமா. மேக்ஸிமா மினிமாவில் ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்ஸிமா மினிமா என்னது? ஸோ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ஒரு மினிமம் பாயிண்ட்ல என்ன பண்ணுவோம், we are taking the slope. ஸ்லோப் என்னவா இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா த டெரிவேட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை ஸோ தட் இஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எந்த பாயிண்ட்ல? பாண்ட் ஃபார்மேஷன் பாயிண்ட். ஓகேவா? எனக்கு எங்கே வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதோ அட் தட் பாயிண்ட் ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும், த ஸ்லோப் பிட்வீன் ஸோ தட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருக்கு. ஸோ புரிஞ்சதாமா? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். So the question is, what is the meaning of chemical bond அப்படின்னு கேட்டாங்கன்னா, so there is the intermolecular forces or generally we can say the force of attraction between the two elements in a molecule is nothing but chemical bond, right? The conditions to get the chemical bond வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, the force of attraction always, okay, right? So the greater than or equal to the force of repulsion. Third point, why the chemical bond is formed அப்படின்னா to attain the stability, and the second point to get the minimum potential energy, right? The third point, sometimes the people will give you the graph of potential energy and that is the internuclear distance. Now you can easily get what is the bond energy. At the same time you can easily measure what is the bond length between the atom in the molecules, right? So இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட். கொஸ்டின் வந்து பாருங்க, எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஜேஇல கேட்ட கொஸ்டின், பட் இருந்தால் கூட எனக்கு வந்து நீட்ல இப்போ ஜேஇ லெவல் மாறிட்டோமே நம்ம, ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கேட்கலாம். ஸோ யூ இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. த பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 6 பவர் r minus 2 and plus 3r plus 2. The question is, so what is the bond length? Right? So இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, the potential energy expression with respect to internuclear distance is given. So இங்க வந்து பாருங்க, இதான் என்னோட potential energy. That is a potential energy. The potential energy with respect to internuclear distance, rங்கிறது internuclear distance, is given in terms of 6 divided by r square plus 3r plus 2. The question is, what is the bond length? What is the bond length? இதான் என்னோட கொஸ்டின். இதான் என்னோட கொஸ்டின். Just now we discussed, right? So when the bond is formed now, where the slope between the potential energy and r is equal to what? 0, right? So அப்போ என்ன பண்ண போறீங்க? So du divided by dr which is equal to 0 வந்து substitute. அப்போ டெரிவேட்டிவ் எடுக்க போறீங்க, அதை வந்து equal to 0 வந்து பண்ண போறீங்க. So டெஃபினட்டா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? You can get the answer, right? So சால்வ் பண்ணனும் எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? இத டெரிவேட்டிவ் எடுக்கலாமா? டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? -2 times 6. ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன ஆகிடும், ஆர் பவர் -3 ஆகிடுமா, அண்ட் 3r இது வந்து எதுக்கு ஈக்குவல், இஸ் ஈக்குவல் டு 0. சப்போஸ் இஃப் யூ சால்வ் த ப்ராப்ளம்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 4 பவர் 1/3 ஆம்ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் நோட் இன் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் என்னன்னா, when the chemical bond is formed now, where so there's a slope between the potential energy and the internuclear distance is equal to 0, right? இந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். இதான் எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து கேட்குற கொஸ்டின். ஜென்ரலாக என்னோட பாயிண்ட் வந்து கேட்குறது எஸ் டெரிவேட்டிவ், ரைட்? ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ எக்ஸ் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் எக்ஸ் பவர் என் -1. ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து என்ன வருது ஆக்சுவலாக, n+1 or n-1? இன்டெகிரேஷனில் மட்டும்தானே n+1 வரும், டெரிவேட்டிவ்ல -1 தானே வரும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? ரைட், குட். ஸோ நெக்ஸ்ட் வில் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். ஜென்ரலி வி ஹாவ், ஸோ there's a 3 types of bonds in the chemical bonding. சார் யாரெல்லாம் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, the first one is called, so there's a ionic bonding. The second one is called, so there's a covalent bond. And the third one is called, so there's a coordinate bond, right? இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இருந்து டெஃபினட்டா ஒரு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 2 क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க இருந்து கேட்பாங்கன்னா, ஃப்ரம் த டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்ல இருந்து. ஸோ எனக்கு வந்து அயனிக் பாண்ட்ல கேட்கலாம், இல்ல கோவலன்ட் பாண்ட்ல வந்து கேட்கலாம், ஆர் கோஆர்டினேட் பாண்ட்ல வந்து क्वेश्चंस வந்து கேட்கலாம். செகண்ட் क्वेश्चन சார், ஸோ we have 4 theories. So we have 4 theories: valence bond theory,
and VSPR theory, and we have, so there's a Lewis theory, and so we have finally வந்து பார்த்தீங்கன்னா, so we have so molecular bond theory, MOT, right? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்கலாம், ரைட்? ஸோ அதனால இந்த போர்ஷன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக் பாண்டிங். அயானிக் பாண்டிங், ரைட்? ஸோ டெஃபினிஷன் வந்து பாருங்க, the bond is formed between, so there's a two atoms, right? நான் வந்து என்ன பண்ணிட்டேன், I am taking, so there's a two atoms A and B அப்படின்னு சொல்லிட்டு two atoms வந்து எடுத்திருக்கேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆக போகுது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, due to the complete transfer of electrons. ஓகேவா? the complete transfer of electrons வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா, that bond is nothing but an ionic bond. ஓகேவாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? ரைட்? ஸோ பாண்ட் due to the complete transfer of electrons என்ன சொல்லுவோம்? ஜென்ரலா we can say ionic bonding அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? So we have, so there's a sodium and we have chlorine atom. So you know what is the atomic number of sodium? So there's 11. Chlorine வந்து பார்த்தீங்கன்னா we have 17. Right? So ஜென்ரலாகவே சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து ரைட் பண்ணீங்கன்னா we have 1s2 and we have 2s2 and we have 2p6, right? And we have, so there's a 3s1. Chlorine வந்து ரைட் பண்ணீங்கன்னா we have 1s2 and we have 2s2 and 2p6 and we have 3s2 and we have, so there's a 3p5. கரெக்டா இல்லையா? ரைட்? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், ரைட்? ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து சோடியம் எப்போவுமே சோடியம் இருக்கிறதுக்கு வந்து விருப்பமே படாது. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸோ த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் நம்மளுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா, ஸோ தட் வில் ஃபாலோ த ஆக்டேட், ரைட்? ஸோ ஆக்டேட்டுங்கிறது இட் இஸ் a ஸ்டேபிள் கண்டிஷன், ரைட்? ஸ்டேபிளாக வந்து இருக்கிற கண்டிஷன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 3sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுதுன்னா குளோரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? we are getting, so there's a Na plus ஒரு கேட்டையான் and so we are getting, so there's a Cl minus and ஸோ இவங்களுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜஸ். இவங்களுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும்? ஸோ தட் வில் கிரியேட் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்? ஒரு பாண்ட் வந்து கொடுக்கும். தட் பாண்ட் இஸ் நத்திங் பட் அண்ட் அயானிக் பாண்ட். ஸோ புரிஞ்சுதாமா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸோ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடந்திருக்கு, ரைட்? ஸோ இனிஷியலாக வி ஹவ், ஸோ there's a சோடியம். ஸோ சோடியம் வந்து என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணுது. ஸோ தட் டைம் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு சோடியம் பிளஸ் அயான். At the same time, chlorine will attract one electron from the outside. So that is converted into Cl minus ions. So இப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. The force of charges between the negative and positive வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுது? ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. That bond is nothing but ionic bond. ஓகேவா? ரைட். சார் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஷோரா கேட்க மாட்டாங்க, ரைட்? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். என்ன சார் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, the conditions to get an ionic bond or electrovalent bond வந்து questions, right? statement questions வந்து எங்க வந்து கேட்கலாம்? கண்டிஷன்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, we have sodium and chlorine. sodium and chlorine. ஸோ சோடியம்ங்கிறது யாரு? ஜென்ரலா இட் இஸ் எ மெட்டல். குளோரின்ங்கிறது யாரு? இட் இஸ் எ நான் மெட்டல். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அயானிக் பாண்ட் வந்து கிரியேட் ஆகணும்னா டெஃபினட்டா ஒரு மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இதுதான் the first condition to get an ionic bonding. புரிஞ்சுதாமா? ஒரு மெட்டல் இருக்கணும், ஒரு நான் மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும், ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? த கண்டிஷன்ஸ் டு கெட் த அண்ட் அயனிக் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வந்து வேணும், ரைட்? செகண்ட் பாயிண்ட், ஆல்ரெடி வந்து நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? இந்த சோடியம் வந்து என்ன பண்ணுவான்? ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ ஜென்ரலாகவே மெட்டலுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. என்ன கேரக்டர்னா, தே கேன் ஈஸிலி லூஸ் த எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ அதான் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மெட்டல் வந்து இருக்குன்னா, இந்த மெட்டலோட அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கணும்? மினிமம் வந்து இருக்கணும். மினிமம் அயனைசேஷன் எனர்ஜியா வந்து இருக்கணும். கரெக்டா தானே? அப்படின்னா என்ன ஆயிடும்? யூ கேன் ஈஸிலி கெட் த கேட்டையான். புரிஞ்சுதா? ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணும்? என்னோட எலக்ட்ரான் ஈஸியா லூஸ் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? Na plus அயன்ஸ் வந்து கிடைச்சிடும். கரெக்டா இல்லையா? ஸோ இதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். சார் அப்போ நான் மெட்டல் சார், அயனைசேஷன் எனர்ஜி என்னையா? த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் an atom, ரைட்? நான் மெட்டல். ஸோ நான் மெட்டலுக்கு ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. என்ன கேரக்டர்? தே கேன் ஈஸிலி அக்செப்ட் த எலக்ட்ரான், ரைட்? கரெக்டா இல்லையா? ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுன்னா அங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம்? எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அப்போ என்னோட நான் மெட்டலுக்கு வந்து எப்படி இருக்கணும்? தட் ஷுட் ஹேவ் த மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி.
புரிஞ்சுதா? எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். யாருக்கு? நான் மெட்டலுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். செகண்ட் கண்டிஷன் வந்து என்னது? ஸோ there's a minimum ionization energy and the maximum electron affinity. Maximum electron affinity. Maximum electron affinity. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இருந்ததுன்னா, ஸோ we can easily get வந்து என்னது? ஒரு அயனிக் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணும். ரைட்? ஸோ நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. we have one positive charge and a negative charge. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபோர்ஸ் வந்து எப்படிமா வந்து மெஷர் பண்ணுவீங்க? ஒரு லா இருக்குங்க. டைபோல் வேற. இந்த லாவோட நேம் வந்து என்னது? ஸோ கூலம்ஸ் லா அப்படி சொல்லுவோம், ரைட்? The force is directly proportional to, so there's a Q1 Q2 divided by R square. கரெக்டா இல்லையா? இந்த பாயிண்ட் இந்த டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் வந்து என்னன்னா we have one positive and negative charge, right? So Coulomb force வந்து important, right? So there's a Q1 and Q2 divided by R square. Q1 is nothing but the charge of the protons or charge of the cation, and Q2 is nothing but the charge of the anions, and R is nothing but, so there's an internuclear distance between the cation and the anion. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா we can easily get some questions, நீட் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா இந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அனதர் நேம் இங்கே வந்து பாருங்க, எப்போதுமே இந்த அயனிக் பாண்டுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட். எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ we are moving the electron from, so there's a valence shell to another element, right? ஸோ அந்த டைம்ல வந்து என்ன கிடைக்கும்? we are getting one anion and cation, so that will create some bond. அந்த பாண்டுக்கு பேர் தான் we are saying electrovalent bond அப்படி சொல்றோம், ரைட்? So any questions here? Any questions here? Yes. So generally the properties with respect to ionic bonding வந்து பார்த்தீங்கன்னா ionic bonding is a very very strong bond. அப்போ very strong bondனா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஜென்ரலா the melting point அதிகமாக இருக்கும், and so for example பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அண்ட் அதோட கண்டக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். we have ions, right? ஸோ அயான்ஸ் வந்து இருந்ததுன்னா அயான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்? கண்டக்டிவிட்டி, ரைட்? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க, ரைட்? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்? ஸோ தட்ஸ் அயனிக் பாண்டிங். என்ன சார் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தட்ஸ் அ லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்கலாம், லாட்டிஸ் எனர்ஜி. So that is denoted by del HN. So இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும், ரைட்? ஸோ இனிஷியலி we are taking one metal and one non-metal. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னமா நடக்குது? the complete transfer of electrons between the sodium and chlorine. So what you are getting, so there is a Na plus and Cl minus ion. Cl minus ions. So இங்கே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்க்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் that will create what? So that ionic bonding. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஸ்டோரி, ரைட்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். ஐ எம் டேக்கிங் 1 mole ஆஃப் சோடியம் அண்ட் 1 mole ஆஃப் குளோரின் வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம்? we are taking 1 mole ஆஃப் சோடியம் அண்ட் 1 mole ஆஃப் குளோரின். இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் வந்து என்ன இருக்குது? we have 1 mole ஆஃப் Na plus ions அண்ட் 1 mole ஆஃப் Cl minus ions. இவங்களை வந்து ஒரு சொல்யூஷனாக மேக் பண்ணி ஒரு சின்ன பவுலில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இவங்க எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா ஒரு லாட்டிஸ் ஃபார்மேட் வந்து கொடுப்பாங்க. லாட்டிஸ்னா என்ன ஜென்ரலாக? லாட்டிஸ்னா என்னது ஜென்ரலாக? So there is a 3-dimensional arrangements of cations and anions. அதுக்கு பேர் தான் lattice arrangements அப்படி சொல்லுவோம். 3-dimensional arrangements. அதாவது x axis, y axis and z axisல. அப்போ ஜென்ரலா உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா we have Na plus ions and we have Cl minus ions. ஸோ அதே மாதிரி we have Na plus ions and we have Cl minus ions. இங்க வந்து பாத்தீங்கன்னா we have Cl minus ions and Na plus ions. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு வந்து ions வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஒரு லாட்டிஸ் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ 3-dimensional arrangements ஆஃப் anions and cations பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாகவே ஓகே, ரைட்? ஜென்ரலாகவே இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கர்வில். இந்த கர்வ் வந்து பாருங்க, எனக்கு ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ என்ன எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜினா என்னது? ஸோ தட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகும்? எமிட் ஆகும் ஃப்ரம் த சிஸ்டம், ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து தெரியணும் ஜென்ரலா. ஸோ யூ கேன் டேக் எனி கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ், த எனர்ஜி வில் பி எமிட்டட், ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜென்ரலா எனி கெமிக்கல் பாண்ட் ப்ராசஸ் எனக்கு வந்து என்ன ஆகும்? எனர்ஜிஸ் வந்து எமிட் ஆகும். இங்கேயும் வந்து பாருங்க, ஸோ வி ஹவ் n நம்பர் ஆஃப் anions அண்ட் n நம்பர் ஆஃப் cations. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது, தட் இஸ் கால்ட் பாண்ட். அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் என்ன ஆகும்? எனர்ஜிஸ் வந்து எமிட் ஆகுமா?
அப்போ இங்கே வந்து என்ன ஆகும் the energy is emitted கரெக்டா இல்லையா ஸோ இப்போ போலாமா lattice energy என்ன சொல்லிட்டு lattice energy டெஃபினேஷன் வந்து பாருங்க the amount of energy released when 1 mole of lattice is formed ஓகே புரிஞ்சுதா the amount of energy is released அப்போ இங்க வந்து பாருங்க 1 mole lattice வந்து ஃபார்ம் ஆகும் 1 mole latticeனா என்ன மீனிங் so we have 1 mole of Na plus and 1 mole of Cl minus ions இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க வேர் we are getting some amount of energy அந்த எனர்ஜிக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம் we are saying lattice energy ஓகேவா so lattice energy என்னது the amount of energy which is required or sorry amount of energy is released when 1 mole of lattice is formed இல்லையா இப்படி கூட சொல்லலாம் in reverse direction எப்படி சார் அப்படின்னா the amount of energy is required to break 1 mole of lattice ரெண்டு ஈக்குவல் தான் பட் நெகட்டிவ் சைன் பட் அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் வந்து திங்க் பண்ணி பாருங்க we have 1 mole of lattice அந்த 1 mole of lattice நீங்க பிரேக் பண்ணனும்னா you need some energy அந்த எனர்ஜி பேர் தான் we can say lattice energy in two different ways வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரைட் ஸோ இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா மறுபடியும் ஏதாவது இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நான் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஜென்ரலா இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ரைட் அடுத்த பாயிண்ட் போலாமா ரைட் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் ஜஸ்ட் நோ ஐ செட் ஒரு லாட்டிஸ் ப்ராப்ளம் வந்தாலே இல்லை ஒரு அயனிக் பாண்ட் ப்ராப்ளம் வந்தாலே ஃபோர்ஸ் ஆஃப் கூலும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் F is directly proportional to Q1 Q2 divided by R squared கரெக்டா இல்லையா இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் கூலும் அப்படி சொல்லுவோம் ரைட் ஸோ அப்போ ஜென்ரலா வந்து பாருங்க ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் the force is directly proportional to the force of attraction between the two elements or two ions right so எதுக்கு directly proportional இருக்கு is directly proportional to the charges correct இல்லையா directly proportional to the charges next the force is inversely proportional to what so there is a internuclear distance correct இல்லையா right so example வந்து பாருங்க we have lithium chloride and we have so there is a sodium chloride ஸோ இந்த ரெண்டு எலமெண்டோட லாட்டிஸ் எனர்ஜி வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் கம்பேர் பண்ண போறேன் இந்த ரெண்டு எலமெண்டோட ஆர் இந்த ரெண்டு மாலிகுல்ஸோட லாட்டிஸ் எனர்ஜி வந்து நான் வந்து கம்பேர் பண்ண போறேன் சார் எப்படி சார் வந்து கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அயான்ஸ் எப்படி சார் வந்து அயான்ஸ் வந்து கன்வெர்ட் பண்றது வி ஹேவ் லித்தியம் பிளஸ் அண்ட் ஸோ தெர் இஸ் குளோரின் மைனஸ் ஸோ இங்க வந்து இந்த லாட்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான் கரெக்டா இல்லையா Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாருமா காமன் குளோரின் அண்ட் குளோரின் இவங்களால எந்த எஃபெக்ட் வந்து இருக்காது இன் லாட்டிஸ் எனர்ஜி ரைட் ஒன்லி எஃபெக்ட் வந்து யாரு த சார்ஜ் ஆஃப் த கேட்டன் ஸோ இங்க வந்து பாருங்க சார்ஜ் ஆஃப் த கேட்டன் இஸ் சேம் ஸோ அப்போ சார்ஜஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியாது ஒன்லி ஸோ வி ஹவ் டு ஆன்சர் த லாட்டிஸ் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் வாட் த சைஸ் ஆஃப் த கேட்டன் ரைட் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லித்தியம் பிளஸோட சைஸ் ரைட் லெஸ் தென் ஸோ தட்ஸ் Na பிளஸ் கரெக்டா இல்லையா ஸோ இப்போ தான் பார்த்தோம் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆர் the size of the cation கரெக்டா இல்லையா நீங்க வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க இங்க பாருங்க இதான் எனக்கு வந்து ஆக்சுவலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லித்தியம் பிளஸ் ஓகேவா லித்தியம் பிளஸ் இதுதான் என்னோட so there's a chlorine minus இதான் என்னோட chlorine minus இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேர் தான் we can say lattice energy கரெக்டா இல்லையா ஏன்னா the force of attraction is directly proportional to the lattice energy right so next வந்து பாருங்க இதான் என்னோட size of the sodium plus so என்னோட chlorineோட size சேம் எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது ரைட் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லாட்டிஸ் எனர்ஜி இங்கே வந்து பாருங்க ஜென்ரலாக இவங்க ரெண்டு பேரோட சார்ஜஸும் சேம் தான் இவனால எந்த எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ இவனை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஒன்லி எஃபெக்ட் யார் வந்து கொடுப்பான் த சைஸ் ரைட் சைஸ் ஆஃப் த கேட்டன் ஸோ என்னோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் we can say R ஆருங்கிறது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ரைட் என்னோட சைஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகுமா the force of attraction between the positive and negative charges decrease ஆகும் so that is the reason lattice energy வந்து நமக்கு வந்து decrease கரெக்ட்டா இல்லையா ரைட் so அப்ப நோட் பண்ணிக்கங்க அப்ப எனக்கு வந்து இது வந்து என்னது so with respect to size or ionic radius சரி எனக்கு வந்து lattice energy வந்து கேட்டாங்கன்னா so there is a lattice energy is inversely proportional to what so அப்ப யாரோட lattice energy அதிகமா இருக்கும் lithium chloride as compared to what so there is a sodium chloride okay வாமா டவுட்ஸ் இருக்கா ஸோ அப்போ எனக்கு லித்தியம் குளோரைடோட லாட்டிஸ் எனர்ஜி வில் பி வெரி ஹை அஸ் கம்பேர்ட் டு வாட் ஸோ தட்ஸ் NaCl நீங்கள் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ ஜூல்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 20 கிலோ ஜூல்ஸ் வந்து ரெக்வயர்ட் இனஃப்
to break NaCl molecule. புரிஞ்சுதா? Right. So next point, you can take, so there is a lithium chloride and so we are taking, so there is a MgCl2. இவங்க ரெண்டு பேரோட lattice energy வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண சொல்றோம். ரைட்? யாரோட lattice energy அதிகமா இருக்கும்? லித்தியம் குளோரைட். ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? லித்தியம் பிளஸ் அண்ட் குளோரின் மைனஸ். இங்க வந்து we have Mg2 plus and Cl minus. ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தான் தெரியுமே. ஸோ இவனை விட்டுருங்க. ரைட்? The force is directly proportional to what? So there's a charges, right? யாரோட சார்ஜஸ் அதிகமா இருக்கு? So we have Mg2 plus. We have Mg2 plus. ஸோ அப்போ என்னோட lattice energy யாருக்கு அதிகமா இருப்பாங்க? So there's a Mg2. ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து. ஸோ டைரக்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் போலாமையா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹைட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு, அடிஷன் ஆஃப் வாட்டருக்கு பேர் தான் ஹைட்ரேஷன். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ ஜென்ரலா சார் ஹைட்ரேஷன் எனர்ஜிக்கும் நம்ம படிக்கிற அயனிக் பாண்டிக்கு என்ன சார் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரைட்? நீங்க வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எடுங்க. ஸோ we have OH2, ரைட்? இதான் என்னோட வாட்டர் மாலிகுல். ரைட்? ஸோ H2O கரெக்டா இல்லையா? ஸோ H2ங்கிறது இட் இஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ ஜென்ரலாவே ஆக்சிஜனுக்கு என்ன polarity இருக்கும்? இட் இஸ் நெகட்டிவ் polarity and hydrogen will get, so there's a positive polarity. ரைட்? ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன்? I'm taking, so there's a Na plus ion. ரைட்? Na plus ion. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கும்? ஸோ ஒரு அயனிக் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுமா? ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி என்ன சார்ஜஸ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜஸ். Here oxygen is getting negative charges due to what? Electronegativity difference. கரெக்டா? அப்போ இங்க என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும்? அயனிக் பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ரைட்? ஸோ அப்போ அயனிக் பாண்ட் கிரியேட் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பாயிண்ட்? ஸோ தட்ஸ் F is important. கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ என்னோட கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட்? ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க, ஆக்சுவலா the force is directly proportional to Q1 Q2 divided by R square. The force is directly proportional to what? So there's a Q1 Q2 divided by R square. Right? So இங்க வந்து நம்மளுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட அயான்ஸ் அதாவது கேட்டனோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆக so we'll get the maximum force of attraction between the cation and the water. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்? ஸோ எனக்கு வந்து இங்க வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நான் Na plus பதிலா I'm taking A plus. ஸோ அதே இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா I'm taking one more ion, அவன் வந்து B2 plus. ஸோ இவனை சுத்தி நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இவனை சுத்தி நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து என்ன ஆகும்னா இங்க ஒன்லி 20 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து அட்டாச் ஆகும். த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the A is getting only positive +1 charge. பட் இந்த B2 plus வந்து சுத்தி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? 20 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகும். த ரீசன் வந்து என்னது? the charge will be maximum. மோர் சார்ஜஸ்னா மோர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ மோர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? மோர் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வில் பி அட்டாச்ட். எதை சுத்தி? நம்மளுக்கு வந்து இந்த B2 plus. புரிஞ்சதா? ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது? ஒரு பாண்டிங் தானே. இது வந்து என்னது? இட் இஸ் எ டைப் ஆஃப் பாண்டிங் தானே. எங்கெல்லாம் கெமிக்கல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்? எனர்ஜிஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஒரு எனர்ஜிஸ் வந்து எமிட் ஆகுமா? அப்போ இங்க பாருங்க, ஹைட்ரேஷன் எனர்ஜியோட டெஃபினேஷன் என்னன்னா the amount of energy released when one mole of water particle is attached with the cation or anion. புரிஞ்சதா? Or amount of energy is released when one mole of hydrated particles form. புரிஞ்சதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹைட்ரேஷன் எனர்ஜினா புரியுதா? the amount of energy released. ஏன்னா இங்க வந்து என்ன நம்மளுக்கு நடக்கும்? ஆக்சுவலா இங்க வந்து வாட்டர் பார்ட்டிகல் அண்ட் வாட்டர் பார்ட்டிகல் ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எங்கெல்லாம் கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதோ where the energy gets emitted. அப்ப எனர்ஜி எமிட் ஆச்சுன்னா the amount of energy emitted when one mole of hydrated particles formed, அதுக்கு பேர் தான் we can say hydration energy அப்படி சொல்றோம். ரைட்? அப்ப ஹைட்ரேஷன் எனர்ஜி நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்ப ஹைட்ரேஷன் எனர்ஜி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்? the charges of the anions and cations. Right? And hydration energy is inversely proportional to, so there's a size of the anions and cations. So இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து போலாமா? ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஸோ அயனிக் பாண்டிங்னா என்ன சொல்லிட்டு தெரியணும் கிளியரா. த கண்டிஷன்ஸ் டு கெட் அயனிக் பாண்டிங் வந்து தெரியணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் த அப்ளிகேஷன். த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் lattice energy formation, or so there is a determination of lattice energy. So second point hydration energy calculations. இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தெரியணும். ரைட்? அடுத்த பாயிண்ட் போலாமா? So next, so there is a mobility.
mobility. Sir, mobility என்ன சார்? mobility is the movement of the charges from one point to another point. கரெக்டா இல்லையா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஸோ வி ஹாவ் ஒரு கண்டெய்னர் வேர் வி ஆர் டேக்கிங் சம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்னா வேர் வி ஹாவ் A plus ions and B minus ions. கரெக்டா இல்லையா? ஸோ இவங்க வந்து எப்படி வந்து மேக் பண்ணிருப்பீங்க, இனிஷியலா யூ ஹாவ் ஏபிங்கிற ஒரு சால்ட் வந்து இருக்கும். இந்த சால்ட்டை ஒரு சால்வெண்ட்ல வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வேர் யூ ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் A plus in aqueous form and B minus in aqueous form. இப்படி தான் நம்ம வந்து இருக்கும், ரைட்? ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, த ஹைட்ரேஷன் எனர்ஜி ஆஃப் A plus and B minus will be maximum. அப்படின்னா எப்படி இருக்கும்? The A plus is surrounded by n number of water particles and B minus also is surrounded by n number of water particles. ஸோ எப்படி இருப்பாங்கன்னா, இந்த A plus is surrounded by water particles இந்த மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாட்டர். அதே மாதிரி எனக்கு வந்து என்ன இருக்குன்னா B minus is surrounded by so there's a water particles. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்ஸ் த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு அயான் இஸ் சரௌண்டட் பை வாட்டர் பார்ட்டிகல், ரைட்? ஸோ மோர் நம்பர் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அட்டாச்னா அந்த அயானால ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டா இல்லையா? ஸோ எனக்கு வந்து என்னன்னா, ஜென்ரலா எனக்கு வந்து A பிளஸ் அப்படின்னு இருக்கான், இவனை சுத்தி எந்த ஒரு வாட்டர் பார்ட்டிகல்ஸும் கிடையாது. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஈஸியா வந்து மூவ் ஆயிடுவான். ஏன்னா இவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இவனை சுத்தி எந்த ஒரு வெயிட்டும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாருங்க, நீங்க ஹைட்ரேஷன் பண்ணீங்கன்னா அவனை சுத்தி நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான், சேம் லாஜிக் தான், ரைட்? ஸோ அப்போ இவனோட மொபிலிட்டி வந்து என்ன ஆயிடும், ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அப்போ நான் எப்படி சொல்லலாமா, த ஹைட்ரேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மொபிலிட்டி ஆஃப் த அயான்ஸ். கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கரெக்டா இல்லையா? ஸோ இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மொபிலிட்டி ஆஃப் த அயான்ஸ், ரைட்? ஸோ மொபிலிட்டி எனக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னா வாட் அபவுட் த கண்டக்டிவிட்டியை, தட் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், த மூவ்மெண்ட் ஆஃப் த அயான்ஸ். கரெக்டா இல்லையா? இதான் எனக்கு வந்து ஒரு ஆனோட், இது ஒரு கேத்தோட். ஹியர் வி ஹேவ் n நம்பர் ஆஃப் A plus and B minus ions. எனக்கு வந்து என்ன ஆகணும், the B minus ion should move towards anode side, right? அதே மாதிரி எனக்கு வந்து A plus வந்து எனக்கு எந்த சைடு வந்து மூவ் ஆகணும், கேத்தோட் சைடு வந்து மூவ் ஆகணும். ஸோ அப்படி மூவ் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ மொபிலிட்டி கம்மியாயிடுச்சுன்னா வாட் அபவுட் த கண்டக்டிவிட்டி, ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி ஆல்சோ. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதாமா? ரைட்? த ஹைட்ரேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி, ரைட்? த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எனக்கு வந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து, ரைட்? நிறைய டைம் இதுல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு ஜேஇல கேட்ட கொஸ்டின், பட் நீட்ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின், கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நம்ம படிச்ச கம்ப்ளீட் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் லித்தியம் குளோரைட், வி ஹாவ் சோடியம் குளோரைட், அண்ட் வி ஹாவ் பொட்டாசியம் குளோரைட், அண்ட் வி ஹாவ் so there's a rubidium chloride, right? First point, you can arrange them in the order of lattice energy, right? Second point, you can arrange them in the order of hydration energy. Third point, you can arrange them in the order of mobility. The fourth point, you can arrange them in the order of, so there's a conductivity, increasing or decreasing, your wish. Okay வா? இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வந்து டெஃபினட்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். சரி, இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சார் வேணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the lattice energy is directly proportional to the charge of the anion or cation, or inversely proportional to, so there's a size of the anion or cation. First point. Next point, the hydration energy is directly proportional to the charges of the anion or cation and inversely proportional to, so there's a size of the anion or cation. Okay wow? Third point, so there is a hydration energy is inversely proportional to mobility, and hydration energy is inversely proportional to the conductivity also, right? So இந்த இன்ஃபர்மேஷனா இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறான்னு சொல்லிட்டு? நீட்ல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம், பயங்கர டஃபா இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆன்சர்மா குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் we have to convert them into
the corresponding ions, cations and anions. எப்படி சார் வந்து கன்வெர்ட் பண்றது? So we have lithium plus and Cl minus. We have Na plus and Cl minus. And we have K plus and Cl minus. And we have Rb plus and Cl minus. இதுல காமன் யாருமா? anion. ஸோ அவனை வந்து என்ன பண்ணிடலாம்? டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடுவோமா? ஸோ ஒன்லி நம்ம வந்து யாரோ டிபெண்ட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ண போறோம். கேட்டன்ஸ். நீங்க வந்து பாருங்க சார்ஜஸ் வந்து சேம். அப்போ எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? ஒன்லி சைஸஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் the lattice energy is inversely proportional to size. So can I say, so this is the order. Correct இல்லையா? The minimum size cations will show the maximum lattice energy. Right? Doubts here? அடுத்த point, hydration energy. So பார்த்துட்டோம். Is inversely proportional to size. சரி, இதான் சார் என்னோட order. Good. Sir, mobility, so inversely proportional, sir. Right? Conductivity, inversely proportional, sir. Okay வா? ஸோ எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன பண்ணலாம்னா சில டயத்தில் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் கொஸ்டின். ஸோ எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் த ப்ரியாரிட்டி டு சார்ஜஸ். நீங்கள் எப்போதுமே யாருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? சார்ஜஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இருக்காங்க லித்தியம் குளோரைட் அண்ட் வி ஹவ் MgCl2 அண்ட் வி ஹவ் ஸோ தட்ஸ் NaCl அப்படின்னு சொல்லிட்டு 3. இது வந்து மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா வி ஹவ் லித்தியம் பிளஸ் அண்ட் வி ஹவ் Mg2 பிளஸ் and we have Na plus வந்து இருப்பாங்கன்னா first we have to give the chances to what? Charges. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும்னா சைஸ். ஓகே புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் வந்து யாரு? Mg2 பிளஸ். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் லித்தியம் பிளஸ் அண்ட் ஃபைனலி சோடியம் பிளஸ். ஓகே புரிஞ்சுதாமா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ரைட். ஃபைனலாக ஒரு பாயிண்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அயனிக் பாண்டிங்ல என்னன்னா ஹவு டு டிட்டர்மைன் த லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சடனாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க எனக்கு வந்து சார் எனக்கு வந்து லாட்டிஸ் எனர்ஜி வந்து மெஷர் பண்ணணும், எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னா ஸோ வி ஹவ் டு மெஷர் பை யூசிங் ஸோ தட்ஸ் அ போர்ன்-ஹேபர் சைக்கிள். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ்ல இது வந்து அப்ளை பண்ணுவோம். ரைட் சார் அப்படின்னா என்ன சார்? ஸோ இனிஷியலாக வந்து பாருங்க வி ஹாவ் ஒரு மெட்டல் சாலிட் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஆஃப் X2. X2 அப்படின்னா யாரு? So it's a halogen, right? So gas. So நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா we are getting so there's a MX solid வந்து கிடைச்சு. இதான் என்னோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நான் வந்து என்ன பண்றேன்னா இனிஷியலா we are taking sodium. If you do the reaction with half chlorine gas, so உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? We are getting so there's a NaCl வந்து கிடைச்சு. So இது வந்து general reaction, right? So already you guys know how to get the heat of the reaction or enthalpy of the reaction. எப்படி எல்லாம் மெஷர் பண்ணுவீங்க? Any idea? எப்படி எல்லாம் இந்த பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணுவீங்க? Any idea? தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களே. என்ன சார் தெரியும் தெர்மோடைனமிக்ஸ் போயிட்டீங்க? ஷுவர் எனக்கு தெரியணும். ஹவு டு மெஷர் த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ வி கேன் கெட் இட் ஃப்ரம் வாட்? ஸோ தட்ஸ் அ ஹீட் ஆஃப் த கம்பஷன் ஆர் வந்து என்ன பண்ணலாம் ஹீட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆர் ஸோ தட்ஸ் அ ஹீட் ஆஃப் த ஆட்டோமேஷன் ஆர் வி கேன் கெட் ஸோ தட்ஸ் அ ஹீட் ஆஃப் த ஃபேஸ் சேஞ்சஸ். என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்துன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வி கேன் ஈஸிலி கெட் ஆர் வந்து என்ன பண்ணலாம் from sometimes so there's a bond energy இருந்து கூட நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ஃபைண்ட் த ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். இதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் டீட்டெயிலாக எங்கே படிப்போம் அப்படின்னா தெர்மோ கெமிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் இதில் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் இதுக்கும் லாட்டிஸ் எனர்ஜிக்கு என்ன சார் இம்பார்ட்டன்ட்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜென்ரலாக வந்து பாருங்க இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு மெட்டல் சாலிட் வந்து எடுக்கிறேன். ஐ எம் கிவிங் சம் எனர்ஜி. என்ன எனர்ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் அ சப்ளிமேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சப்ளிமேஷன் எனர்ஜி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருவாங்க? மெட்டல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து கிடைச்சிருவாங்களா? ஆர் சம்டைம்ஸ் ஸோ திஸ் இஸ் கால் வாட்? ஆட்டோமேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ இனிஷியலாக வி ஹவ் மெட்டல் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாலிட். ஸோ இவனை வந்து என்ன பண்ண போகிறோம்? மெல்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் ஸோ தட்ஸ் அ எனர்ஜி ஆஃப் சப்ளிமேஷன். ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா மெட்டல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ரைட். செகண்ட் பாயிண்ட் இங்கே வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருப்பாங்க? X2 வந்து இருக்காங்க. ரைட். X2ங்கிறது யாரு? இட்ஸ் அ குளோரின் ஆர் புரோமின் ஆர் அயோடின். ஸோ இவங்களை வந்து என்னவா பண்ண போறீங்க? ஆட்டம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. எப்படி இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஒரு குளோரின் வந்து இருக்கு, அது குளோரின் ஆட்டம் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? we have to add some energy, right? அந்த எனர்ஜிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? So we can say, so that is called dissociation energy or bond energy, right?
ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பாண்ட் எனர்ஜி டிவைட் பை 2 வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா வி ஹாவ் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ பாண்ட் எனர்ஜிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் டு பிரேக் 1 மோல் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். பட் இங்கே வந்து ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ பாண்ட் எனர்ஜி டிவைட் பை 2. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், யூ கேன் கெட், ஸோ தட்ஸ் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸ் வந்து கிடைச்சிருமா. x2 is converted into x ஏன்னா ஆஃப் மோல்ஸ், ரைட்? ஸோ இதான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கெல்லாம் எனர்ஜிஸ் வந்து ஆட் பண்றீங்க. ஸோ தட் இஸ் ரீசன் பிளஸ் சைன் அண்ட் பிளஸ் சைன், ரைட்? அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம், ஸோ தட்ஸ் a metal. ஸோ அப்போ தான் நம்மளால என்ன ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு கேட்டையான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டா இல்லையாமா, ரைட்? ஸோ அப்போ எனர்ஜிஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் ஆடிங் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் we are seeing ionization energy. கரெக்டா இல்லையா, ionization energy. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், you are getting, so there's a m plus in terms of gas. கரெக்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறோம், ஐ எம் கோயிங் டு ஆட் 1 எலக்ட்ரான். யாரு கூட, எக்ஸ் கூட. ஸோ அப்போ இங்க வந்து என்ன ஆகும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் we can say, so there's a electron affinity or electron gain enthalpy அப்படி சொல்லுவோம். electron gain enthalpy அப்படி சொல்லுவோம். ஸோ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க electron gain enthalpy. so this value will be negative. புரிஞ்சுதாமா? ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் குவான்டிட்டி. இவன் பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், you are getting x minus gas. இப்போ பாருங்க, ஆனியான் அண்ட் கேட்டையான் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்களா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து என்ன ஆகும், ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா. அந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், லாட்டிஸ் ஃபார்மேஷன். அப்போ எனக்கு என்ன ஆகும், சம் எனர்ஜிஸ் வில் பி ரிலீஸ். தட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ ஓகேவா, இப்போ ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்போ லாட்டிஸ் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் இஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி, ரைட்? ஸோ இது லாட்டிஸ் எனர்ஜி உங்களுக்கு ஃபார்மேஷன் என்ன கிடைச்சிடும், யூ கேன் கெட் த ப்ராடக்ட். இதுக்கு பேர் தான் பாண்ட் ஏபர் சைக்கிள். புரிஞ்சுதாமா, ரைட்? ஸோ அப்போ இந்த என்டையர் ப்ராசஸோட டோட்டல் எனர்ஜிக்கு பேர் தான் தட் இஸ் த ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு பாருங்க, த ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ தட்ஸ் அ சப்ளிமேஷன் எனர்ஜி, எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சப்ளிமேஷன் எனர்ஜி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, பாண்ட் எனர்ஜி டிவைட் பை 2. ஸோ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் மைனஸ், ஸோ தட் இஸ் அ எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் மைனஸ் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து என்னது, we have to measure lattice energy, right? அப்போ lattice energy which is equal to, so there is a minus del HR and so வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து என்ன ஆயிடும், ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து டைரக்டா, ஸோ we have S plus so divided by 2 and plus ionization energy minus electron affinity minus 10. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ this is a formula which is used to measure lattice energy of a molecule or compound. ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க, ரைட்? டெஃபினட்டாக எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகேவா? ஒரு அயனிக் பாண்டிங்னா எனக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ தட் இஸ் வாட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் அன் அயானிக் பாண்ட் அப்படின்னா, த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் கிரியேட் a force of attraction between the cation and the anion. நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், we are getting an electrovalent bond or an ionic bond. Conditions, metal and non-metal, minimum ionization energy and maximum electron affinity, right? So there's a properties already நம்மளுக்கு வந்து தெரியும். They have high thermal conductivity, high boiling point and high melting points, right? So next point வந்து எனக்கு வந்து question வந்து என்ன கேட்கலாம், applications of ionic bonding வந்து கேட்டாங்கன்னா first lattice energy, second point hydration energy and mobility and conductivity. So இந்த points பேஸ் பண்ணி டெஃபினட்டா கெமிக்கல் பாண்டிங்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு இதுதான் க்ளூ, வேற எந்த க்ளூவும் வந்து கிடையாது, ரைட்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங். ஏன்னா நோ நியூமெரிக்கல் கொஸ்டின். 99% வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒன்லி என்ன கேட்பாங்கன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின், ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? செகண்ட் பாயிண்ட் போலாமா? ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பாண்டிங் இஸ் கோவேலன்ட் பாண்டிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், கோவேலன்ட் பாண்டிங் பத்தி பார்க்க போறோம், ரைட்? கோவேலன்ட் பாண்டிங், ரைட்? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, பாண்ட் இஸ் ஃபார்ம் due to what, due to, so there is a அங்க வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர், இங்க வந்து என்ன பண்ண போறோம், there is a mutual sharing of electrons, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நடக்க போகுதுங்க, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண போகுது, ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது, ரைட்? ஸோ அங்க வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். we are getting one anion and cation. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிரியேட் பண்ணும், ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணும், ரைட்? இங்க வந்து நம்மளுக்கு என்னது,
So there's a mutual sharing of electron will create a bond. That bond is nothing but covalent bond. Example வந்து பாத்தீங்கன்னா we have, so there's a F2 molecule, right? So you know the electronic configuration, right? F2 in the outermost shell வந்து நமக்கு எத்தனை electrons இருக்கும்? We have 7 valence electrons, correct இல்லையா? So 1 and we have 2 and we have 3 and so that's the, so இதுல 3 வந்து எனக்கு வந்து lone pairs, அப்ப டோட்டலா we have 6 plus 1 7 electrons, right? So இவன் எதை ஃபாலோ பண்றான்? It's an incomplete octet. எதை ஃபாலோ பண்ணிருக்கான்? incomplete octet வந்து ஃபாலோ பண்றான், right? ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். So the outermost shell is surrounded by 8 electrons will be stable. என்ன ரீசன்? ஒரு டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஜெயில். நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருப்போம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ஸோ தேர் வெரி வெரி ஸ்டேபிள் இன் நேச்சர், ரைட்? அவங்க யாரு கூட அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட்டோம்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சார் அவங்களோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இஸ் சரௌண்ட் பை 8 எலக்ட்ரான் சார், தேர் ஃபாலோயிங் ஆக்டேட் சார், அதனால வந்து அவங்க வந்து ஸ்டேபிள் சார். இது எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அப்போ இந்த நியான், ஹீலியான், ஆர்கன் இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குல்ல, என்ன கேரக்டர் வந்து இருக்கு? இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா? எனக்கு இதுதான் தெரியணும். இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து என்னால ஆன்சர் வந்து பண்ண முடியும். நான் கேட்கிற கொஸ்டின் புரியுதா? சார் ஆக்டேட் ஃபாலோ பண்ணுது, ஓகே ஆக்டேட் ஃபாலோ பண்ணுது, தென் ஆக்டேட்டுக்கு அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கு அந்த நோபல் கேஸஸ், ரைட்? ஸோ நீங்க ஒரு நியான் வந்து எடுத்தீங்கன்னா, ரைட், நியான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இட்ஸ் ஃபாலோயிங் ஆக்டேட் ரூல், எனக்கு தெரியும். ஸோ தட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இஸ் சரௌண்டட் பை 8 electrons ஆர் ஃபில்டு வித் 8 electrons, ரைட்? ஸோ 8 electrons இருந்ததுன்னா ஆக்சுவலா அது என்ன கேரக்டர் வந்து ஷோ பண்ணுனா, தட் வில் ஷோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் அ மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கு என்ன கேரக்டர் வந்து இருக்கும்? மேக்ஸிமம் அயனைசேஷன் கேரக்டர். அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதை வந்து ஒரு கேட்டையான உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது, கரெக்டா இல்லையா? மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி என்னது? The minimum amount of energy which is required to remove one electron from the element, right? அப்ப மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி இருந்ததுன்னா அவனை கேட்டையான கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. செகண்ட் பாயிண்ட், ஜென்ரலாவே நோபல் கேஸஸ் will show the minimum electron affinity. என்னோட எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதை ஒரு ஆனியானா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒருத்தனை நீங்க அயான்ஸை கன்வெர்ட் பண்ணாதானே உங்களால வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ண முடியும். அயான்ஸாவே கன்வெர்ட் பண்ண முடியலன்னா எப்படி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணுவீங்க? அப்போ அயான்ஸை கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு 2 பாயிண்ட் தானே இம்பார்ட்டன்ட், அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ தட்ஸ் அ மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி, சாரி மேக்ஸிமம் அயனைசேஷன் எந்தால்பின்னா, ஸோ நோ சான்ஸ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் கேட்டன்ஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். அதே மாதிரி மினிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி, நோ சான்ஸ் என்னது ஒரு ஆனியனை வந்து கன்வெர்ட் பண்றது. இந்த 2 பாயிண்ட் தான், இதை தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஆக்டேட் ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னா அவன் எதை ஃபாலோ பண்ணுவான்? மேக்ஸிமம் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் மினிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. புரிஞ்சுதாமா? டவுட்ஸ் இருக்கா? அப்போ அவன் இன்கம்ப்ளீட் ஆக்டேட்னா, ஸோ தட் இஸ் அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ இப்போ இவன் ஸ்டேபிளாக மாறதுக்கு என்ன வேணும்? 1 எலக்ட்ரான் வந்து வேணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு ஹைட்ரஜன் வந்து எடுக்கிறீங்க. ஆல்ரெடி ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன வேணும்? ஒரு எலக்ட்ரான் வந்து வேணும், ஏன்னா வந்து டியூப்லைட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல you're getting a chemical bond. That chemical bond is nothing but covalent bond. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? குட். ஸோ இது எனக்கு தெரியும். அப்போ ஆக்டேட் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணலாமா? எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோவலன்ட் பாண்ட் ஏன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லூவிஸ் அவர் வந்து ஒரு தியரி வந்து மேக் பண்ணார். என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்டேட் ரூல்ல ஒரு எலமெண்ட் ஃபாலோ பண்ணிச்சுன்னா தட் வில் கிவ் சம் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா the molecular structure ஈக்குவலாக இருக்கும் அப்படி, ரைட்? the next பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ there's a லூவிஸ் கான்செப்ட், ரைட்? கொஸ்டின் புரிஞ்சதா? கோவலன்ட் பாண்ட்ல எனக்கு கோவலன்ட் பாண்டை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. கோவலன்ட் பாண்டோட கண்டிஷன்ஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ there's a லூவிஸ் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் what is the molecular structure of CO? Carbon monoxide. எல்லாரும் ட்ரா பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார்? லூவிஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாரும் படிச்சிருப்பீங்களே. ஸோ லூவிஸ் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்டெப் நம்பர் 1 to find so there's a total number of valence electrons in the given molecule, right? அப்ப கார்பன், ஸோ கார்பன்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ we have 4 valence electrons
அப்போ we have only one carbon. அப்போ 1 times 4, 4. கரெக்டா இல்லையா? So oxygen, so we have 6 valence electrons and we have only one atom. அப்போ total 6. அப்போ நம்ம கையில வந்து என்ன இருக்கு? We have 10 valence electrons. Right? சார் மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஏன் மற்றதெல்லாம் தேவை? ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து எங்கே ஃபார்ம் பண்ண போறோம்? ஒன்லி இந்த வேலன்ஸ் ஷெல். ரைட்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பாண்ட் வந்து மேக் பண்ணுவோம். ரைட்? இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? இன்னர் ஆர்பிட்டல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% ஆஃப் த டைம் கெமிக்கல் பாண்ட் வந்து எங்கே வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அதனால தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும் கன்சிடர் பண்றோம். ஓகே குட். சார் செகண்ட் பாயிண்ட் சார். உங்களுக்கு கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு லீனியர் ஃபார்ம். ரைட்? இதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கார்பன் அண்ட் ஆக்சிஜனை அரேஞ்ச் பண்ணியாச்சு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜனை ஒரு சிங்கிள் பாண்ட் வச்சு கனெக்ட் பண்றீங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்றீங்க? கார்பன் அண்ட் ஆக்சிஜனை ஒரு சிங்கிள் பாண்ட் வச்சு கனெக்ட் பண்றீங்க. இதான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தது? 10 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஒரு கெமிக்கல் பாண்ட்னா we use 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 10 minus 2 8 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு. இப்போ ஜென்ரலா நம்ம கையில வந்து மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான் டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா the number of lone pairs வந்து கொடுத்துரும். அப்போ டோட்டலா we have 4 lone pairs. இதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஜென்ரலா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? இனிஷியலா we are counting the total number of valence electrons in the given molecule. Second point, you have to arrange the molecules in the proper format. Third point, you have to connect the atoms by using single bond. So next வந்து என்ன பண்ண போறீங்க? remaining electrons lone pairs வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. ரைட்? remaining electrons lone pairs வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. இதான் என்னோட பாயிண்ட். இதான் என்னோட பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து போலாமாடா? ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாருங்க. So next we have carbon and oxygen. இந்த lone pairs வந்து ஃபில் பண்ண போறோம். சார் எங்க இருந்து சார் ஃபில் பண்றது? எங்க இருந்து சார்? கார்பன்ல இருந்தா ஆக்சிஜன்ல இருந்தா அப்படின்னா so we have to start from oxygen. ஏன் சார்? ஏன்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர். அவன் தானே இருக்கிற லோன் பர்ஸ் ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணுவான். அப்ப பாருங்க, ஐ அம் புட்டிங் 1 2 and 3. ஏன் சார் 3 லோன் பர்ஸ் வந்து ஃபில் பண்றீங்க அப்படின்னா நவ் ஆக்சிஜன் இஸ் ஃபாலோயிங் ஆக்டேட் கண்டிஷன். ஸோ டோட்டலா வி ஹவ் 4 லோன் பர்ஸ்ல ஒன் மோர் லோன் பர் எங்க வந்து ஃபில் பண்றேன்? கார்பன்ல வந்து ஃபில் பண்றேன். ஸோ இதான் என்னோட ஃபோர்த் பாயிண்ட். டவுட்ஸ் இருக்கா? இதான் நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட். ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்காமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ரைட், குட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ வி ஹவ் டு செக் த ஆக்டேட் கண்டிஷன்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து பாருங்க, ஸோ இஸ் சரௌண்டட் பை 2 4 6 and 8 electrons. பட் கார்பன் இஸ் சரௌண்டட் பை வாட்? ஒன்லி 4 electrons. கரெக்டா இல்லையா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் டைரக்டா, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா ஓகே ரைட். ஸோ நம்மளுக்கு கார்பன் இஸ் சரௌண்டட் பை ஒன்லி 4 electrons. அப்போ கார்பன் இஸ் நாட் ஃபாலோயிங் ஆக்டேட். அப்போ ஒன்று என்ன பண்ணுவான்? பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்பான், ஏய் நான் வந்து ஆக்டேட் இல்லை, நான் ஆக்டேட்டை ஃபாலோ பண்ணணும், எனக்கு வந்து 2 electrons கொடுனா. ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா லோன் பேர்ஸை நல்லா நோட் பண்ணணும். ஆக்சிஜன் லோன் பேர்ஸை பாண்ட் பேரை கன்வெர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது? லோன் பேர்ஸை பாண்ட் பேரை கன்வெர்ட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கணும்? யூ ஆர் கெட்டிங், ஸோ தெர் இஸ் a carbon and double bond and oxygen, we have 2 lone pairs. Now oxygen is surrounded by 8 electrons, but carbon is surrounded by only 6 electrons. So once again not following octet conditions. அப்ப என்ன வேணும்? 2 more electrons வந்து வேணும். Once again oxygen வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த 2 electrons bond pair வந்து கொடுக்குது. And finally you have C triple bond and O and O. So இதுதான் என்னோட structure of carbon monoxide. ஓகேவாமா? ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு தெரியணும். சில டைம் வந்து நமக்கு வந்து நீட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, H2SO4 இவனோட லூவிஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட். அப்போ எனக்கு முதல்ல தெரியணும் ஆக்சுவலா இதுல வந்து யார் வந்து சென்ட்ரல் ஆட்டம், யார் வந்து எனக்கு வந்து சரௌண்டிங் ஆட்டம், இது உங்களை எப்படியா வந்து அரேஞ்ச் பண்றது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இதெல்லாம் எனக்கு வந்து கிளியரா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி. ஓகேவா? உங்களுக்கு வந்து கொஸ்டின் தரவா, நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1.5 minutes தான் டைம், அதுக்கு மேலே என்ன டைம்னா எடுத்துக்க கூடாது. கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரா த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் NO2 மைனஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ட்ரா த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப், ஸோ தெர் இஸ் NH4 plus. அண்ட் த தேர்ட் கொஸ்டின், ட்ரா த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் O3. குயிக். இந்த 3 கொஸ்டின்மே இது வரைக்கும் நீட்ல கேட்ட கொஸ்டின். அதுவும் இந்த O3 இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஓசோன், இவனை வந்து ரெகுலராக கேட்குற கொஸ்டின் வேணாம். ரெகுலரான இதே கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க, இந்த ஃபார்மேட்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் I3 கொடுப்பாங்க, I3 மைனஸ் கொடுப்பாங்க, லூவிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்பாங்க ரைட். நீங்க எவ்வளவு லூவிஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுதோ அவ்வளோ ஈஸி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு. ஜீவா ஆன்சர் பண்ணலாமா?
கொஞ்சம் குயிக்கா, ரைட்? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைம். குயிக். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சால்வ் பண்ணியாச்சா? We have nitrogen and oxygen, we have negative charge also. கரெக்ட்டா? ஸோ நைட்ரஜன் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோமா இருக்கும்? 5, கரெக்டா இல்லையா? ஆக்சிஜன் 6 அண்ட் 2 ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ we have 12. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கு. எப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா. ஸோ we have to add +1. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு கொடுத்துருக்காங்களோ we have to add +1. ரைட்? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா we have 18 எலக்ட்ரான்ஸ். 18 எலக்ட்ரான்ஸ். ரைட்? ஸோ இங்கே வந்து we have N நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இதில் நான் நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து எடுக்கிறேன். ஏன் வந்து நைட்ரஜனை சென்ட்ரல் ஆட்டமாக எடுக்கிறேன்? ஏன் ஆக்சிஜனை சென்ட்ரல் ஆட்டமாக எடுக்கலாம்? நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணுறேன். ONO அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ரீசனால நான் நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக எடுக்கிறேன்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இந்த சென்ட்ரல் ஆட்டம் யூஸ் பண்ணி என்னால் மேக்ஸிமம் பாண்ட் வந்து மேக் பண்ண முடியும். அப்போ அவனோட கோவேலன்சி மேக்ஸிமமாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கணும். சென்ட்ரல் ஆட்டத்தோட கோவேலன்சி ஷுட் பி மேக்ஸிமம். ரைட்? அவனை தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக வந்து எடுத்துக்கணும். எங்க? இன் லூவி ஸ்ட்ரக்சரில். புரிஞ்சுதாமா? என்னோட லாஜிக் புரியுதா? அப்போ நைட்ரஜன் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் 3 பாண்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். உங்களால் 5 கூட மேக் பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் 3 அவனோட கோவேலன்சி. ஆக்சிஜனை யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு மேக் ஒன்லி 2. புரிஞ்சுதா? அந்த ரீசனால தான் சென்டரில் வி ஆர் டேக்கிங் நைட்ரஜன் அண்ட் சரௌண்டட் பை ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுற போகிறோம்? ஒவ்வொரு பாண்ட் வந்து கொடுக்கலாமா? சிங்கிள் பாண்ட். அப்போ டோட்டலாக வி ஹாவ் 18 எலக்ட்ரான்ஸ். இங்கே 2 பாண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா வி ஹாவ் 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ 14 டிவைட் பை 2 வி ஹாவ் 7 எலக்ட்ரான்ஸ். 7 லோன் பேர். அப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? 7 லோன் பேர்ஸ் வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதை நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க. எப்படி சார் வந்து ஃபில் பண்ணுறது? 1 2 3 1 2 3. ஓகேவா? 6 முடிஞ்சதா? ஸோ வி ஹாவ் 1 மோர். ஸோ அதான் என்னோட 7. புரிஞ்சுதாமா? ரைட்? ஸோ இங்கே வந்து பார்ப்போம். ஆக்டெட் வந்து செக் பண்ணலாமா? ஆக்டெட் செக் பண்ணோம்னா ஆக்சிஜன் 2 பேருமே ஆக்டெட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 2 4 6 8 எலக்ட்ரான்ஸ். பட் நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ அவன் ஆக்டெட் ஃபாலோ பண்ணா 2 மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெக்வயர்ட். ரைட்? அவன் என்ன பண்ணுவான்? இந்த 2 எலக்ட்ரான்ஸை கேட்பான். ஸோ இவன் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டானா ஃபைனலி வி ஹாவ் ஆக்சிஜன் and so that is a nitrogen and so we have double bond and oxygen. இதான் யாரோட ஸ்ட்ரக்சர்? so there is a NO2 minus ஓட ஸ்ட்ரக்சர். ஓகேவா சார்? NH4 plus சார். NH4 plus சார். so nitrogen 5 electrons and hydrogen 4 electrons and plus charges என்னையா? plusனா என்ன பண்ணணும்? we have to remove one electron. so we have to remove one electron. நீங்க வந்து என்ன பண்ணணும்? -1 வந்து ஆட் பண்ணிக்கணும். -1 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் 9 - 1னா ஸோ வி ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ நைட்ரஜன் வந்து நம்மளால பேலன்ஸ் வந்து மேக்ஸிமம். அப்போ ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட்னால நீங்கள் வந்து மேக் பண்ணினா இதுதான் யாரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா NH4 ப்ளஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட் சார். O3 சார். யாரெல்லாம் O3 வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஓகே குட். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து ஆக்சிஜன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6. இங்கே வந்து 3 ஆக்சிஜன் வந்து இருக்கு. அப்போ 3 × 6னா நம்மளுக்கு வந்து டோட்டல் 18 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க? லீனியராக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ ஒவ்வொரு பாண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ அப்போ டோட்டலாக வந்து 4 பாண்ட்ஸ் வந்து போயிடுச்சா? அப்போ 18 - 4னா ஸோ வி ஹாவ் 14 டிவைட் பை 2 ஸோ வி ஹாவ் 7 லோன் பேர்ஸ். நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? வி ஹாவ் 7 லோன் பேர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வி ஹாவ் 7 லோன் பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையாமா? இதை ஃபில் பண்ண போறோம். ஸோ எப்போதுமே என்ன பண்ணணும்? அவுட் சைட்ல இருந்து தான் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ 1 2 3 4 5 6 and 7. Right? But central oxygen is surrounded by only 6 electrons. So ஒரு 2 electrons நீங்க வந்து லோன் பேர் பாண்ட் பேரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன். ஓகேவா? கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன். ரைட்? இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணணும். டவுட்? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் வந்து மேக் பண்ணணும். டவுட்ஸ் இருக்காமா? குட்.
அடுத்த பாயிண்ட் போலாமா சார்? வேற என்ன கொஸ்டின் சார் வந்து எனக்கு வந்து கேட்பாங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்னா, இந்த ஓசோன் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, த நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் சரௌண்டட் பை த காம்பவுண்ட் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எனக்கு என்ன கேட்பாங்க? த டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அவைலபிள் இன் த சிஸ்டம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் என்னமா இருக்கு? 1 2 3 4 5 6. டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 6. கொஸ்டின் கேட்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் பிளஸ் பாண்ட் பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்? ஸோ தட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் பிளஸ் பாண்ட் பேர் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8. கரெக்டா இல்லையா? வி ஹாவ் 6 லோன் பேர்ஸ் அண்ட் வி ஹாவ் ஸோ தட்ஸ் 2 பாண்ட் பேர். அப்போ சாரி 3 பாண்ட் பேர். ஸோ அப்போ டோட்டல் வந்து வி ஹாவ் 9. சாரிமா. ஸோ வி ஹாவ் 9. ரைட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா, the formal charge of the individual oxygen atoms வந்து கேட்பாங்க. என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க? ஃபார்மல் சார்ஜஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின் ஃபார்மல் சார்ஜஸ், அதாவது இண்டிவிஜுவல் சார்ஜ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க கொஸ்டின். சார் அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? இங்க வந்து பாருங்க சார், அதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, the formal chargeோட ஃபார்முலா, so there's a total number of valence electrons minus, so there's a total number of dots. நோட் பண்ணி வச்சுக்கீங்க. டாட்ஸ் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதான் எனக்கு ஃபார்மல் சார்ஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்மல் சார்ஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா வந்து பாருங்க. எனக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்க, இதை வந்து ஆக்சிஜன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2, இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் 1? வாட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் 1? இதான் நம்மளோட கொஸ்டின். ரைட்? ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ரைட். அப்ப என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாண்டை நீங்க ஈக்குவலா பிரேக் பண்ணிடுங்க. இந்த பாண்டை வந்து என்ன பண்ண போறீங்க? ஈக்குவலா பிரேக் பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஒரு டாட் கிடைச்சிருமா? ஒரு பாண்ட்ல we have 2 electrons. ரைட்? அப்ப நமக்கு ஒரு டாட் கிடைச்சிருமா? இங்க பாருங்க, ஒரு டாட். சோ இப்போ டோட்டலா எத்தனை டாட்ஸ் வந்திருக்கு பாருங்க. we have 1 2 3 4 5 6 7 dots. What is the valence electron of oxygen? 8 ஆ 6 ஆ? 6. 2,6 தானடா. ரைட்? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆக்சிஜன் வந்து 6 ஆ? அப்ப ஃபார்மல் சார்ஜஸ் வந்து பாருங்க 6 minus 7 which is equal to -1. புரிஞ்சுதா? அப்ப ஆக்சிஜன் உன்னோட ஃபார்மல் சார்ஜ் வந்து கேட்டாங்கன்னா சார் -1 சார். ஆன்சர் சொல்லிடலாமா? ஆன்சர் சொல்லிடலாமா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மைனஸ், ஸோ there is a டோட்டல் நம்பர் ஆஃப் டாட்ஸ். ரைட். ஆக்சிஜன் நம்பர் 2 ஓட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்லைன்ல உள்ளவங்க. கோகிலா ஆன்சர் சொல்லலாம். பிரீத்தி, நிஷாந்தினி, வர்ஷா, ஷைனி, ரஷ்மிதா, சாதனா, ஜீவா. ஆன்சர் சொல்லலாம் எல்லாரும். வாட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம்? இந்த கொஸ்டின் எனக்கு கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம்? 1 ரைட்? ஸோ பார்த்துடலாமா? இங்க பாருங்க. ஸோ வி ஹவ் 1 டாட் 2 3. இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஈக்குவலா பிரேக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். அப்ப டோட்டலா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு பாருங்க. we have 5 டாட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 5 டாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ரைட்? 5 டாட்ஸ். ஸோ அப்ப எனக்கு வந்து கொஸ்டின் வந்து பாருங்க, எனக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் வந்து கேட்டாங்கன்னா 6 minus 5 சார் +1 சார். இது வந்து +1. வாட் அபவுட் த லாஸ்ட் ஒன் யார்? வாட் அபவுட் த லாஸ்ட் ஒன்? வாட் அபவுட் த லாஸ்ட் ஒன்? 0. ஏன்னா we have 2 4 and 6. 6 minus 6 0. So 0 right? What is the total charge of O3? ஓசோனோட total charge என்னமா? 0. It is a neutral molecule. இங்க பாருங்க. அப்ப sum of the formal charges எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? So there's a total charge of the molecules ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சுதா? என்னோட பாயிண்ட் புரியுதா? So sum of the formal charges எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? So there's a total charge of the molecules ஈக்குவலா இருக்கும். So இதுதான் நம்மளோட பாயிண்ட். இதான் நம்மளோட பாயிண்ட். ரைட்? So any questions? Any questions? Right? Sir, what is the significance of formal charges, sir? Formal charges நம்மளுக்கு சில significance வந்து சொல்லும். என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். எப்போதுமே இந்த ஃபார்மல் சார்ஜஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியணும். சார் இதெல்லாம் எங்க சார் வந்து அப்ளை பண்ணணும்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த கெமிக்கல் பாண்டிங் எங்க சார் வந்து அப்ளை ஆகும்னா, கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபார்மல் சார்ஜஸ்.
ரைட்? ஸோ எனக்கு வந்து என்ன கொடுக்கும்னா, ஸோ வி ஹவ் n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க வந்து ரெசோனன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? ரெசோனன்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வி ஹவ் n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பர்டிகுலர் மாலிகுல், ரைட்? இந்த மாலிகுல்ல எனக்கு வந்து எது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபார்மல் சார்ஜஸ். ஓகே, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்னது? ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், ரைட்? அப்படின்னா என்ன சார்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எப்போதுமே என்னோட நெகட்டிவ் சார்ஜஸ் ஸோ பிளேஸ்ட் ஆன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ என்னோட நெகட்டிவ் சார்ஜஸ் எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கணும்? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் மேல பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். இந்த பாயிண்ட் எங்க இருந்து கிடைச்சதுன்னா, ஃப்ரம் த ஃபார்மல் சார்ஜஸ். எக்ஸாம்பிள் சார், ஸோ வி ஹவ் C minus and we have O minus. Which one is more stable? O minus. O minus. ஏன்னா இவனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னா இவன் வந்து என்ன பண்ணிடுவான்? அந்த சார்ஜஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடுவான். அதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி. நீங்க சார்ஜஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு பேர் அன்ஸ்டேபிள். நீங்க சார்ஜஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள். ஸோ அப்போ இங்க வந்து பாருங்க, ஸோ விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்னா, த நெகட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ்ட் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். புரிஞ்சதா? ஸோ இந்த ஐடியா எங்க இருந்து கிடைச்சதுன்னா, we are getting from the Lewis structure. Second point, so where we have to place the positive charge. So positive charge on less electronegative element will be more stable in nature. So இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட், ஸோ எப்போதுமே உங்களுக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட டிஸ்டன்ஸ் மினிமமா இருந்ததுன்னா, ஸோ தட் வில் ஷோ த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சதா? The distance between, நல்லா நோட் பண்ணுங்க, the distance between the positive and the negative charges will be minimum na, then we can say, sir, that is a stable structure, sir. So அதே மாதிரி we have positive and negative will be maximum இருந்ததுனா, the distance between the same charges maximum இருந்ததுனா, so that will show, so there's a stable structure. ஏயா? ஏன்னா repulsive forces minimum இருக்கும் and potential energy நமக்கு வந்து என்னவா இருக்கும்? minimum இருக்கும். Repulsive forces maximum, potential energy maximum, stability minimum. இவ்வளவுதான் லாஜிக். அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கா? அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா? லொகேஷன் தண்ணி மட்டும். அடுத்த பாயிண்ட் போலாமா? The third one is called, so there's a coordinate bond. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது? கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட், ரைட்? சார் கோஆர்டினேட் பாண்ட் என்ன சார்? ரைட்? ஸோ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான், அயானிக் பாண்ட், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கோவலன்ட் பாண்ட். சார் கோஆர்டினேட் பாண்ட் என்ன சார்? இங்கே நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா, ரைட்? ஸோ இந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். பட் அந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு எலமெண்டோட எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கு. சார் எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க சார். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? ஐ எம் டேக்கிங், ஸோ there's அமோனியா அண்ட் we are taking, so there's BH3. இந்த மாதிரி ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து எடுத்துட்டான். இந்த மாதிரி ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து எடுத்திருக்கான், ரைட்? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சார் கோஆர்டினேட் பாண்ட் வந்து மேக் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ வி நோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அமோனியோட ஸ்ட்ரக்சர் எப்படிமா இருக்கும்? வி ஹவ் நைட்ரஜன், ரைட்? ஸோ 1 and 2 and 3. So the nitrogen is surrounded by 8 electrons, so which means it's following octet conditions. Correct இல்லையா? ரைட்? ஸோ அப்போ இந்த மாலிகுல் யாரு? இட் இஸ் a stable molecule. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நைட்ரஜன் is surrounded by 8 electrons, the central atom is surrounded by 8 electrons, will be stable in nature. octet ஃபாலோ பண்ணுது. ஆல்மோஸ்ட் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும்? ஒரு நோபல் கேஸஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அமோனியா, ரைட்? ஸோ இவன் BH3, ரைட்? இவன் யார்? பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ ஜென்ரலா எப்படி இருப்பான் நம்மளுக்கு? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். Now the boron is surrounded by only 6 electrons, which means it's not following the octet condition, right? ஜென்ரலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஏன் சார் அன்ஸ்டேபிள் அப்படின்னா, the boron is surrounded by only 6 electrons, right? ஸோ அப்போ இவன் ஸ்டேபிளா மாறணும். ஸ்டேபிளா மாறதுக்கு என்ன வேணும்? நீட் 2 electrons, கரெக்டா இல்லையா? ஸோ இந்த அமோனியாட்ட வந்து கேட்பான், எனக்கு வந்து 2 electrons வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அமோனியா என்ன பண்ணுவான்? ரொம்ப கிளவரா, 2 நாள் தர முடியாது, ஒரு எலக்ட்ரான் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ இங்க வந்து என்ன நடக்குது? the complete transfer of 1 electrons வந்து நடக்குது. அப்போ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 1 electronsனா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? சார்ஜஸ் கிரியேட் ஆயிருமா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you are getting, so there is a NH3 plus and you are getting, so there is a BH3 minus. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்போ இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க, we have nitrogen, hydrogen and hydrogen. Here nitrogen is surrounded by 1 dot. ஸோ இங்க வந்து பாருங்க அதே மாதிரி, so we have boron 1 dot and hydrogen and hydrogen and hydrogen. So
இப்போ பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனோட ஃபார்மல் சார்ஜஸ் போய் பாருங்க. இந்த நைட்ரஜனோட ஃபார்மல் சார்ஜஸ் இஸ் பிளஸ். போரானோட ஃபார்மல் சார்ஜஸ் போய் பாருங்க. இட்ஸ் a நெகட்டிவ். ஓகேவாமா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட், இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட், குட். ஸோ இப்போ போயிட்டு யூ கேன் சி த சரௌண்டிங் எலக்ட்ரான்ஸ். யாரோட சரௌண்டிங் எலக்ட்ரான்ஸ்? நைட்ரஜன் அண்ட் போரான். நைட்ரஜன் சுற்றி என்ன இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் ஒன்லி. இப்போ போரான் இஸ் சரௌண்டட் பை 7 எலக்ட்ரான்ஸ். இவங்க ரெண்டு பேருமே இப்போ யாரு? அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மியூச்சுவல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இங்க பாருங்க, இவன் ஒரு எலக்ட்ரான் மியூச்சுவலாக ஷேர் பண்ணுவான், இவன் ஒரு எலக்ட்ரானை மியூச்சுவலாக வந்து ஷேர் பண்ணுவான். அப்போ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு ஜென்ரலா? இட்ஸ் அ கோவலன்ட் பாண்ட். அப்போ ஜென்ரலா இங்க வந்து பாருங்க, அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் யாரோட எலக்ட்ரான்மா? இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானும் நைட்ரஜனோட எலக்ட்ரான், நாட் போரான் எலக்ட்ரான். பட் ஆனா என்ன பண்றாங்க? நீ என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் கொடு, பட் நான் அதே மியூச்சுவல் ஷேரிங் வந்து பண்றேன். அப்போ ஃபைனலா உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா, இருக்கட்டி so there's a NH3+. ஓகேவா? இது யார் கூட வந்து பாண்ட் ஆயிருக்கும்? so there's a BH3- கூட வந்து பாண்ட் ஆயிருக்கும். பட் இங்க வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல உள்ள எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் யாரோட எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so there's a அமோனியாவோட எலக்ட்ரான், நாட் so there's a BH3 எலக்ட்ரான். ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது? இந்த 2 எலக்ட்ரான்ஸும் ஒரே ஒருத்தன் தான் டொனேட் பண்றான். யார் அப்படின்னா அமோனியா. ஸோ டொனேட் பண்றத என்ன பண்றேன்? இப்போ கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ எதை வந்து எனக்கு வந்து டினோட் பண்ண அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட். ஓகேவா? ஸோ இது எதை பத்தி சொல்லுது இந்த ஆரோ அப்படின்னா, யார் வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்றாங்க. ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் த எலக்ட்ரான்ஸ் ஆர் கமிங் அப்படிங்கிறத யார் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரோ தான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட்? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have a direction. எங்கெல்லாம் டைரக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? கோஆர்டினேட் வந்து இருக்கும். ரைட்? அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து இங்க வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் ஜென்ரலா கோஆர்டினேட் பாண்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ we have கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ரைட்? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, லூவிஸ் ஸ்ட்ரக்சர். ரைட்? என்னோட கொஸ்டின் வந்து பாருங்க கிளியரா, ஆன்லைன்ல உள்ளவங்க. நம்ம கையில வந்து ஒரு லூவிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துட்டு ஒரு 4 லூவிஸ் ஸ்ட்ரக்சர், 4 காம்பவுண்ட். எந்த காம்பவுண்ட்ல எனக்கு வந்து கோஆர்டினேட் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஆரோ மார்க் கொடுக்கலாம். ஓகேவா? ஆரோ மார்க் கொடுக்கலாம். வெரி குட். ஸோ சார்ஜஸ். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுதோ, வேற நம்மளுக்கு வந்து என்ன கிரியேட் ஆகும்? சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த லூவிஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு எலிமெண்டோட சார்ஜஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்மல் சார்ஜஸ். எந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த காம்பவுண்ட்ல டெஃபினட்டா என்ன இருக்கும்? கோஆர்டினேட் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுட்ஸ்? டவுட்? ஸோ நம்மளுக்கு எல்லாருமே இன்னொரு பாயிண்ட் வந்து தெரியும். இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டோட அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரெக்ட் இல்லையா? ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்க அமோனியோட ஒர்க் வந்து என்னமா? எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்றது. அமோனியோட ஒர்க் வந்து என்னது? எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்றது. கரெக்ட் இல்லையா? எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்றது. ரைட்? ஸோ அப்போ லூவிஸ் வந்து என்னமா சொல்றாரு? லூவிஸ் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்றாங்களோ, எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் என்னது? பேஸ் அப்படி சொல்லுவோம். லூவிஸ் பேஸ் அப்படி சொல்லுவோம். அப்ப இங்க அமோனியாக்கு நேம் என்னது? லூவிஸ் பேஸ். ஸோ யாரெல்லாம் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம லூவிஸ் ஆசிட் அப்படி சொல்லுவோம். அப்ப ஜென்ரலா ஒரு கோஆர்டினேட் பாண்டிங் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆச்சுன்னா அங்க என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரலா என்ன கொடுக்கும்? ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஜென்ரலா வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஜென்ரலா வந்து கேட்கிற பாயிண்ட்ஸ். ரைட்? அடுத்த பாயிண்ட். ரைட்? ஸோ தட்ஸ் அ வயலேஷன்ஸ் ஆஃப் ஆக்டேட் ரூல். யாரெல்லாம் என்னோட ஆக்டேட் ரூலை வந்து வயலேட் பண்ணுவோம்? ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து யாரெல்லாம் எனக்கு வந்துட்டு ஜென்ரலா வந்து ஆக்டேட் ரூலை வந்து வயலேட் பண்றா, இதை வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. யாரெல்லாமா வயலேட் பண்ணுவா? எனி ஐடியா? யாரெல்லாம் வயலேட் பண்ணுவாங்க? ஸோ இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரலா த வயலேஷன்ஸ் ஆஃப் ஆக்டேட் ரூல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் சார் வந்து வயலேட் பண்ணுவா அப்படின்னா ஹைபர் வேலண்ட் காம்பவுண்ட். ஹைபர் வேலண்ட் காம்பவுண்ட் சார் யாரு சார் அவங்க? ரைட்? ஸோ ஒரு சென்ட்ரல் எலமெண்ட் வந்து இருக்கு நம்மளுக்கு.
சென்ட்ரல் எலமெண்ட் வந்து இருக்கு. The central element is surrounded by, right, more than 8 electrons இருந்துச்சுன்னா, ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ there's a ஹைபர் வேலன்ட் காம்பவுண்ட் அப்படி சொல்லுவோம், ஆர் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் எலமெண்ட் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் சரௌண்டட் பை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 ஆர் 10 ஆர் ஒரு 12 ஆர் ஒரு 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்ததுன்னா, தட் வேலன்ஸ் ஆர் கால்ட் ஹைபர் வேலன்ட் காம்பவுண்ட்ஸ். பட் ஜென்ரலா அவங்க வந்து ஸ்டேபிள் இன் நேச்சர். ஜென்ரலா அவங்க ஸ்டேபிள் இன் நேச்சர், பட் வந்து எதை வந்து வயலேட் பண்றாங்க? ஆக்டெட் ரூல் வந்து வயலேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் யார் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஸோ வி ஹவ் PCl5. ஓகேவா? ஸோ PCl5ல the phosphorus is surrounded by 10 electrons. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வி ஹவ், ஸோ there's a SF6. ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபர் வேலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் காம்பவுண்ட்ஸ், ரைட்? செகண்ட் யார் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வி ஹவ் ஹைபோ வேலன்ட் காம்பவுண்ட். ஹைபோ வேலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னா the central atom is surrounded by less than 8 electrons. Less than 8 electrons, right? So example யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have BeCl2, beryllium chloride, right? So we have, so there's a BH3, right? BF3. இவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are surrounded by only 6 electrons, but they are naturally வந்து பார்த்தீங்கன்னா they are stable in nature. ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் சார். வேற யார் சார் அப்படின்னா, தேர்ட் ஒன் யாருன்னா, ஜென்ரல் நோபல் கேசஸ் யாரு? தேர் ஸ்டேபிள் இன் நேச்சர். அவங்க யாரு கூட அவங்களை ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பட் சம் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர்ல, வி ஆர் கெட்டிங் சம் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து xenon F2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த காம்பவுண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணணும்னா யூ ஹேவ் டு அப்ளை n நம்பர் ஆஃப் எனர்ஜி. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த காம்பவுண்ட் வந்து மேக் பண்ண முடியும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே யாரு? தே ஆர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஆல்மோஸ்ட் வந்து xenon வந்து ஸ்டேபிள். இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹாலஜன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இவன் வந்து xenonங்கிறது இட் இஸ் ஸ்டேபிள். பட் ஸ்டேபிள்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் வந்து மேக் பண்ணோம்னா இவனும் எதை வந்து ஃபாலோ பண்ணுவான்? டெஃபினட்டா. ஸோ தெர் இஸ் அ ஆக்டெட் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டான். ஓகே, வயலேட் பண்ணுவான். ரைட்? xenon F2 ஓட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, we have xenon 2 4 6. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா we have F2. அப்போ டோட்டலா வந்து நம்மளுக்கு வந்து 10 எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கு. xenon is surrounded by 10 electrons. அப்போ எதை வந்து வயலேட் பண்றோம்? நமக்கு ஆக்டெட் வந்து வயலேட் பண்றோம். அண்ட் ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have odd electron species. Odd electron species. ஸோ இவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்டெட் ரூலை வந்து வயலேட் பண்ணுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சார் அப்படி இல்லை யார் சார் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா, we have NO. ஸோ இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு டைமும் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டுட்டே இருக்காங்க எக்ஸாம்ல, ரைட்? ஸோ இவனோட ஸ்ட்ரக்சர் நீங்க லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சீங்கன்னா எப்படி இருப்பான்னா, N டபுள் பாண்ட் O. ஸோ எப்படி இருக்குன்னா, we have only one, இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ பாருங்க, ஆக்சிஜன் இஸ் சரௌண்டட் பை 7 எலக்ட்ரான்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்? ஆட் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட்? ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இல்லை 7 ஆர் 9 இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் ஆட் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படி இருக்கும். இவங்களும் எதை வந்து வயலேட் பண்ணுவாங்க? ஆக்டெட் ரூலை வந்து வயலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்காது அது இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து என்ன தெரியணும்னா, அண்ட் ஸோ ஜென்ரலா ஒய் த கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பற்றி தெரியணும். அண்ட் கண்டிஷன்ஸ் டு கெட் த கெமிக்கல் பாண்ட் வந்து தெரியணும். அந்த டயக்ராம் வந்து எனக்கு கிளியரா தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். செகண்ட் பாயிண்ட், ஸோ தட்ஸ் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் ஆர் அயனிக் பாண்ட். ஸோ அதோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ், அதோட கான்செப்ட்ஸ், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியணும். அந்த கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். நாளைக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் பாண்ட். ஸோ அதில் வந்து லூவிஸ் கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் பாண்ட். ஸோ அதோட லாஜிக் வந்து எனக்கு தெரியணும். கோஆர்டினேட் பாண்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியணும். அண்ட் ஃபைனலி த வயலேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூல். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. குட் சார். வேற என்ன சார் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இதில்? ஓகேவா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பஜான் ரூல். ஸோ பஜான்ஸ் ரூல்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பஜான்ஸ் ரூல். ரைட்? ஸோ எப்போதுமே நம்மளோட டாபிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே பஜான்ஸ் ரூலோட ஃபர்ஸ்ட் ஏன் படிக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து பஜான்ஸ் ரூல் எனக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் யூஸே ஆகாது நீட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்?
ஜென்ரலாக வந்து பாருங்க we have hydrogen and chlorine. The hydrogen is surrounded by only one electron, the valence shell. Chlorine is surrounded by, so there is a 6 electrons, sorry 7 electrons. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆக்டேட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மியூச்சுவலாக ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ இது வந்து என்ன பாண்ட் ஜென்ரலாக, இட் இஸ் அ கோவேலண்ட் பாண்ட். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ ஜென்ரலாக இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கோவேலண்ட் பாண்ட். ஏன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் எதை வந்து கிரியேட் பண்ணும், கோவேலண்ட் பாண்டை வந்து கிரியேட் பண்ணும். ரைட், குட். பட் நம்மளுக்கு இங்கே இன்னொரு பேராமீட்டர் வந்து இருக்கு, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ரைட், எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னையா? ஸோ வி ஹவ் ஏ அண்ட் பி இஸ் பாண்டட் வித் எ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, வி ஹவ் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். நான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தன் ஏ அப்படின்னு சொல்கிறேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஏன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், ஆக்சுவலாக இந்த பி வந்து என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவனை நீ ஏன் சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். ரைட், அதுக்கு பேர் தான் the movement of electron clouds. எந்த சைடு வந்து போகுது, டுவர்ட்ஸ் பி சைடு. அப்போ பி சைடு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு சம் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கிடைக்குமா? அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கிடைச்சதுன்னா ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பேர் தான் we can say polarity அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா? polarity என்னன்னு சொல்லிட்டு. ஸோ polarity வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? polarity வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியுதா? ஸோ இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have, so there's an electronegativity of B is greater than electronegativity of A na, the electrons are moving towards B side. So அப்போ B க்கு வந்து என்ன ஒரு சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த சார்ஜ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், polarity அப்படி சொல்லுவோம். இங்க வந்து என்ன polarity வந்து கிரியேட் ஆகுது, இட்ஸ் a negative polarity. And at the same time, so some of the negative charges நம்மளுக்கு வந்து A ல இருந்து மூவ் ஆகுதா, அதனால A க்கு வந்து என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் polarity வந்து கிரியேட். புரிஞ்சுதா எப்படி வந்து polarity வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு? அப்போ என்ன ஆயிடுச்சு இங்க ஆக்சுவலா, இங்க வந்து பாருங்க குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட்ஸ் அரௌண்ட் 3, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட்ஸ் அரௌண்ட் 2. ஸோ அப்போ இந்த பாண்டட் எலக்ட்ரான் எந்த சைடுமா மூவ் ஆகும், இந்த பாண்டட் எலக்ட்ரான் குளோரின் சைடு வந்து மூவ் ஆகுமா? அப்போ குளோரினுக்கு என்ன சார்ஜஸ் கிடைக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ். ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜஸ் கிடைக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ். சார்ஜ் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பாண்ட் கிரியேட் ஆகும், அயனி பாண்ட். சார்ஜ் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டாவே அயனி பாண்ட் தானே கிரியேட் ஆகும். இனிஷியலா இவன் வந்து என்ன பாண்ட், கோவலன்ட். இப்போ என்ன பாண்ட், அயனி பாண்ட். அப்போ எந்த ஒரு பாண்டுமே 100% கோவலன்ட் கிடையாது, 100% அயனிக்கும் கிடையாது. அதுதான் ஃபஜான்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்க. ஃபஜான்ஸ் என்ன சொல்றாரு, ஸோ நோ பாண்ட் இஸ் 100% அயனிக் ஆர் 100% கோவலன்ட். அப்போ யூ கேன் டேக் எனி கெமிக்கல் பாண்ட், அதில் வந்து என்ன இருக்கும், சம் பர்சன்டேஜ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர் அண்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? சம் பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் அண்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸோ தட்ஸ் கோவலன்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஜான்ஸ் வந்து என்ன சொல்றாரு, ஓகே குட், நீங்க ஒரு அயனி பாண்டிங் எடுங்க. அப்போ நீங்க ஒரு அயனி பாண்டிங் வந்து எடுங்க. இந்த அயனி பாண்டிங்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், டெஃபினட்டா சம் பர்சன்டேஜ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர் வந்து இருக்குமா? ஸோ அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர் இன் அன் அயனிக் பாண்டிங்? எப்படி சார் வந்து ஐடென்டிஃபை பண்றதுனா பை யூசிங் ஃபஜான்ஸ் ரூல். இவ்வளவுதான் லாஜிக். புரிஞ்சதா? ஃபஜான்ஸ் ரூல் இம்பார்ட்டன்ட். ஃபஜான்ஸ் இவ்வளவுதான் சொல்றாரு. எனக்கு முதல்ல லாஜிக் தெரியணும். ஸோ லாஜிக் இவ்வளவுதான். ஸோ யூ கேன் டேக் எனி பாண்ட், ரைட்? ஸோ நோ பாண்ட் இஸ் 100% அயனிக் ஆர் கோவலன்ட். அதில் சம் பர்சன்டேஜ் அயனிக் இருக்கும், சம் பர்சன்டேஜ் கோவலன்ட் வந்து இருக்கும். நான் வந்து என்ன பண்ண போறேன், இனிஷியலா ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் அயனிக் பாண்ட். இந்த அயனிக் பாண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர் வந்து இருக்கு, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண போறேன் பை யூசிங் ஃபஜான்ஸ் ரூல். இவ்வளவுதான் லாஜிக். இது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணுவேன். ஓகே குட் சார், எனக்கு ஓகே. ஸோ இது எனக்கு புரிஞ்சது. இனிஷியலா வந்து கோவலன்ட் பாண்ட், இப்போ வந்து எனக்கு வந்து அயனிக் பாண்ட் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் இருக்கு. சரி, இங்க எப்படி சார் அயனிக் பாண்ட் வந்து எனக்கு வந்து கோவலன்ட் பாண்டா வந்து கிரியேட் ஆகுது? ஒரு அயனிக் பாண்ட் எப்படி சார் வந்து கோவலன்ட் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுது? ஸோ அதை பத்தி ஒன்று பார்த்துடலாமா? ரைட், குட். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ஐ எம் டேக்கிங், ஸோ there's 2 ions, ஒரு ஆனியான் ஒரு கேட்டையான். ஸோ சைஸ் ஆஃப் த கேட்டையான் வந்து எனக்கு வந்து மினிமமா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட A பிளஸ். ரைட், நீங்க உடனே A பிளஸ்னா அங்க வந்து ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ஏல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் யூ ஆர் கெட்டிங் A பிளஸ். உடனே நீங்க வந்து திங்க் பண்ணக்கூடாது A இஸ் கெட்டிங் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ். ஏல என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவ்வளவுதானே தவிர அங்க எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணல. எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஏ சுத்தி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சுதாமா? A பிளஸ் கண்டெயின் சம் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். சென்டர்ல நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேவா? குட்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு பி மைனஸ் வந்து எடுக்கிறேன். பி மைனஸோட எலக்ட்ரான் டென்சிட்டி வில் பி வெரி வெரி ஹை. அப்படின்னா அவனோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் என்னோட பி மைனஸ். இதான் அவனோட எலக்ட்ரான் க்ளவுட். இதான் அவனோட எலக்ட்ரான் க்ளவுட். எலக்ட்ரான் க்ளவுட்ஸ். ரைட்? எலக்ட்ரான் க்ளவுட்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன பாயிண்ட் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட சைஸ் மினிமம்னா வாட் அபவுட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமம். கரெக்டா இல்லையா? ஒரு அயானோட சைஸ் மினிமம்னா பீரியாடிக் டேபிள்ல படிச்சிருப்பீங்க. ஒரு அயானோட சைஸ் மினிமம்னா இப்போ எக்ஸாம்பிள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலா ஓகேவா? ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட சி பிளஸ் கார்பன் பிளஸ். இதுதான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ பிளஸ். யாரோட எஃபெக்டிவ் சார்ஜஸ் நியூக்ளியர் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஜி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஜி எஃபெக்டிவ்னா என்னது? ஸோ தட்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். யார் மேல இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இந்த எலக்ட்ரான் மேல என்னோட நியூக்ளியஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா? எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் அயான்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? ரைட். நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லித்தியம் பிளஸ் கேட்டையான் எடுத்திருக்கேன், ஒரு சிஎல் மைனஸ் ஒரு குளோரின் மைனஸ் ஆனியான் வந்து எடுத்திருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இனிஷியலா என்ன பாண்ட் இருக்கும்? இது வந்து லித்தியம் பிளஸ்யா, இவன் வந்து குளோரின் மைனஸ்யா. நம்மளுக்கு ரெண்டு பேருக்குள்ள என்ன பாண்டியா இருக்கும்? அயனிக் பாண்ட் தானே இருக்கும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அயனிக் பாண்ட் தானே இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்? இது மட்டும் இருக்குமா சார் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, என்னோட கேட்டையானோட சைஸ் மினிமம். அப்பனா இங்க வந்து பாருங்களேன், இவனை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல எடுத்துட்டு போறேன். இவனை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதான் அவனோட சைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏ பிளஸோட நியூக்ளியஸ் யாருக்கு பக்கத்துல இருக்கான்? the electron clouds of B minus. இதுதான் எலக்ட்ரான் clouds of B minus. A பிளஸ் ஓட நியூக்ளியஸ், நல்லா சொல்றது நான் புரியுதா? யாருன்னா புரோட்டான்ஸ். நியூக்ளியஸ் யார் பக்கத்துல இருக்கான்? B மைனஸோட எலக்ட்ரான் clouds பக்கத்துல. அப்ப என்ன பண்ணுவான்? ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுவானா? அப்ப என்ன ஆயிடும்னா இந்த A பிளஸ் அப்படியே தான் இருக்கும். பட் B மைனஸ் இவனோட சைஸ் இனிஷியலா எப்படி இருந்தா? ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல இருந்துச்சா? இப்போ என்ன ஆயிடும்னா இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இப்படி போயிடும். எலக்ட்ரான் கிளவுட்ஸ் என்னது? இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் A plus side. புரிஞ்சதா நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னு புரியுதா? ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது, B மைனஸோட எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் A சைட். அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், A பிளஸ் இதுதான் என்னோட A பிளஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுதான் என்னோட B மைனஸ். அப்ப என்ன ஆயிடுச்சு? சம் ஆஃப் த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆஃப் B யார் கூட ஷேர் பண்ணிருக்கு? A கூட. அப்ப என்ன கேரக்டர் கிரியேட் ஆகும்? கோவலன் கேரக்டர். இவ்வளவுதான் லாஜிக். அப்ப இனிஷியலா இட் இஸ் அயனிக் பாண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா சைஸ் ஆஃப் த கேட்டையான் எனக்கு மினிமமா இருக்கு அண்ட் சைஸ் ஆஃப் த ஆனியன் மேக்ஸிமமா இருக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடும்னா ஆக்சுவலா இவனோட நியூக்ளியஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கத்துல இருப்பான். யார் பக்கத்துல? B மைனஸோட எலக்ட்ரான் கிளவுட்ஸ் பக்கத்துல. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இங்க நம்மளுக்கு சம் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இந்த B மைனஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மினிமமா இருக்கும். ஏன்னா சைஸ் மேக்ஸிமம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மினிமம். ஏன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஷீல்டிங் எஃபெக்ட் மேக்ஸிமம். புரிஞ்சுதா? ரைட். அதெல்லாம் இங்க வந்து வேணாம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு என்ன ஆகும்? சம் அமௌண்ட் ஆஃப் B, அதாவது எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆஃப் B யார் கூட ஷேர் பண்ணிருப்பான்? A பிளஸ் கூட வந்து ஷேர் பண்ணானா அங்கே கோவலன் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுமா? அப்போ என்னோட கொஸ்டின், வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கோவலன் கேரக்டர் இன் அன் அயானிக் பாண்ட்? இதை வந்து யூஸ் பண்ண போறோம் பை யூசிங் Fajan's law. ரைட்? புரிஞ்சதா? இதுல 3 பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்னென்ன பாயிண்ட்ஸ் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலரைசேஷன். என்னது? போலரைசேஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட், so there is a polarizing power. இங்க இருந்து தான் क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஆர் வந்து sometimes that is called ionic potential. third point வந்து பாத்தீங்கன்னா so we have polarizability. இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ரைட்? இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கேட்டு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ரைட் சார்? போலரைசேஷன் என்ன சார்? இப்போ நீங்க பாத்தீங்களா இந்த டயக்ராமோட ஆக்சுவல் நேம் தான் போலரைசேஷன். அப்ப இங்க ஆக்சுவலா நமக்கு என்ன நடக்குது? ஸோ த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆஃப் ஆனியன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுதா? ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் we can say polarization. அப்ப நான் இப்படி சொல்லலாமா? இந்த போலரைசேஷன்ங்கிறது வந்து என்னது? ஜென்ரலா இதுக்கு பேரு so that is the distort or disturb of
யாரோட electron clouds? The electron clouds of anions, right? So there's the electron clouds of யார் இது? Anions வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் we can say polarization சொல்லுவோம். அப்ப என்னோட disturbance அதிகமா இருந்துச்சுன்னா the percentage of covalent character அதிகமா இருக்குமா? So அப்ப எப்படி சொல்லலாமா? So the percentage of the covalent character is directly proportional to polarization. First point. Note பண்ணிக்கங்க. Right? So first point, the percentage of the covalent character is directly proportional to what? So there's a polarization. Right? Doubts here? Second point போலாமா? Polarizing power or ionic potential. Sir, இதுல இருந்து எனக்கு வந்து questions வந்து கேட்பாங்க. So there's a PP or so there's a ionic potential. Sir, அப்படின்னா என்ன sir? Next point. Right? So this term யாருக்கு மட்டும் applicable அப்படி பார்த்தீங்கன்னா this is only applicable for cations. யாருக்கு வந்து applicable? Only cations மட்டும்தான் applicable. அப்படின்னா நம்ம வந்து யாரை வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. anions கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க lithium chloride and sodium chloride. My question is, so which one has maximum percentage of covalent character? புரிஞ்சதா? அப்ப அங்க வந்து யாரு நமக்கு வந்து காமன்? anion வந்து நமக்கு வந்து காமன். பட் நமக்கு வந்து யார் வந்து காமன் கிடையாது? cation வந்து காமன் கிடையாது. அதை வச்சு தான் ஆன்சர்ஸ் வந்து பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு क्वेश्चन வந்து கேக்குறேன். ரொம்ப சிம்பிளா. சோ எனக்கு வந்து anion வந்து ஃபிக்ஸ்ட். A minus and A minus வந்து ஃபிக்ஸ்ட். A minus வந்து ஃபிக்ஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டு cation வந்து எடுக்கிறேன். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C+. ஸோ another cation வந்து யார் பார்த்தீங்கன்னா C3+. நீங்களே சொல்லுங்க where we are getting the maximum covalent character. இப்போ இனிஷியலா இவங்க ரெண்டு பேரும் யாரு? அயனிக் பாண்டிங். இவங்க ரெண்டு பேருமே எதை கிரியேட் பண்ணுவாங்க? அயனிக் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஏன்னா we have C+ and A- ion. அப்போ இனிஷியலா ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து எதை கிரியேட் பண்றாங்கன்னா அயனிக் பாண்டிங் வந்து கிரியேட் பண்றாங்க. பட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ there is a due to the polarization-னால so we are getting some covalent character. கரெக்டா இல்லையா? இங்க யார் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவா? ஸோ C3+ தான் மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரீசன் the charge will be maximum. மேக்ஸிமம் சார்ஜஸ்னா என்ன பண்ணுவான்? ஸோ அவனுக்கு வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் மினிமமா இருக்கும் அண்ட் சைஸ் ஆல்சோ வில் பி மினிமம். Z எஃபெக்டிவ் மேக்ஸிமம். அப்ப என்ன பண்ணுவான்? மேக்ஸிமம் ஃபோர்ஸஸ் யார் மேல வந்து அப்ளை பண்ணுவான்? இந்த எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் ஆஃப் anions வந்து அப்ளை பண்ணுவான். ஸோ தட் இஸ் த ரீசன் we are getting the maximum covalent character. அப்ப நான் இப்படி சொல்லலாமா? இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் போலரைசேஷன் பவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ there is the ability of the cation to attract the electron clouds of the anion. அதுக்கு பேர் தான் வந்து என்னது? போலரைசிங் பவர். போலரைசிங் பவர்னா என்னது? The ability of the cation to extract electron clouds of the anion. அதுக்கு பேர் தான் we can say polarization power or ionic potential அப்படி சொல்லுவோம். அப்ப என்னோட போலரைசிங் பவர் வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கு? The charge of the cation. Charge of the cation வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட். நான் வந்து என்ன பண்றேன்? இதே கேசஸ் நான் வந்து இங்க இதுதான் என்னோட சைஸ் ஆஃப் த கேட்டன். இதான் என்னோட சைஸ் ஆஃப் த கேட்டன். So where we are getting, so there's a maximum covalent character. First one or the second? Where we are getting, so there's a maximum. நீங்க இந்த டயகிராம் பார்த்து ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகே ரைட். இப்போ ஓகேவா? ஸோ இதான் என்னோட சைஸ் ஆஃப் த கேட்டன். Where we are getting, so there's a maximum force of attraction or maximum percentage. First one ஏன் சார் அப்படின்னா இங்க நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ் சுத்தி நமக்கு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. இந்த எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் மேல என்ன பண்ணுவான்? மினிமம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் தானே கிரியேட் பண்ணுவான். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் மினிமமா இருக்குமா? இங்க வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் will be maximum. ஆல்ரெடி நம்மளுக்கு தான் தெரியுமா the force of attraction is inversely proportional to r ல. அப்புறம் எப்படி வந்து ஆன்சர் சொல்ல முடியும்? அப்ப என்னோட கேட்டையோட சைஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? மினிமம். அப்ப மினிமம் சைஸ் ஆஃப் த கேட்டையன் மேக்ஸிமம் போலரைசேஷன் ஆர் போலரைசிங் பவர், அப்ப மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர். அப்ப நோட் பண்ணிக்கங்க. சோ அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா the polarizing power is inversely proportional to size of the cation. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப polarizing power is directly proportional to the percentage of the covalent character. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கங்கமா கொஞ்சம் குயிக்கா. அடுத்த பாயிண்ட் போலாமா? ஃபைனலா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணனும்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட் so we have polarizability. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் சார். polarizability னா என்ன சார்?
ஸோ இது யாருக்கு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஆனியான். ஸோ ஆனியானை வச்சு மட்டும்தான் போலரைசபிலிட்டி வந்து சொல்ல முடியும். ரைட் ரைட் சார். அப்படின்னா என்ன சார்? த டெண்டன்சி ஆஃப் அன் ஆனியான், த டெண்டன்சி ஆஃப் அன் ஆனியான் டு டிஸ்ட்ராட் இட்ஸ் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இஸ் நத்திங் பட் போலரைசபிலிட்டி. ரைட். ஸோ அப்போ ஒரு ஆனியான் அதோட எலக்ட்ரான் கிளவுட்ஸை எவ்வளவு குயிக்கா வந்து டொனேட் பண்ணுது. என்னோட பாயிண்ட் புரியுதா? ஸோ ஒரு ஆனியான் வந்து இருக்கு, ஒரு ஆனியான் என்னோட எலக்ட்ரான் கிளவுட்ஸை எவ்வளவு குயிக்கா வந்து டொனேட் பண்ணுது. அதுதான் எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? போலரைசபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கவா? இங்க ஒரு கொஸ்டின் கேட்கவா? இங்க பாருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இப்போ உங்களுக்கு யார் தேவை கிடையாது, கேட்டன் தேவையே கிடையாது. கேட்டன் இதுதான், கேட்டன் இதான் என்னோட கேட்டன். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணோம். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா C2 மைனஸ். ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ இங்க we have C3 minus, where you are getting so maximum covalent character. C3 minus. Yes sir, C3 minus. ஸோ உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதுல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? இவங்க ரெண்டு பேருக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாயிடும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சளவு வெளியில போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண எனக்கு வந்து என்ன ஆயிடும், அவங்களோட சைஸ் வில் இன்க்ரீஸ். ஏன்னா எனக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வில் இன்க்ரீஸ். அப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட கொஸ்டின், வாட் இஸ் த இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வில் ரெடியூஸ். அப்ப என்ன பண்ணிடும், இவன் ஈஸியா இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் டொனேட் பண்ணிடுவானா, ஸோ அப்ப இங்க வந்து பாருங்க, the polarability is directly proportional to charge of the anion. More negative charges na more polarability, more polarability na more covalent character. புரிஞ்சுதாமா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, அடுத்த பாயிண்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா, I am taking so same C2 minus, இவன் அதே மாதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது C2 minus. ஸோ இதுவும் எனக்கு வந்து C2 மைனஸ். இவங்க ரெண்டு பேரோட சைஸ் வந்து பார்த்துக்கிங்க, இவங்க ரெண்டு பேரோட சைஸ். ரைட். ஸோ யார் வந்து மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் வந்து கொடுப்பாங்க? செகண்ட் ஒன். ஸோ சைஸ் வில் பி மேக்ஸிமம்னா வாட் இஸ் த இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்? ரெடியூஸ் ஆயிடுமா? ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ ஈஸியா இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைட். அப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். போலரைசபிலிட்டி is directly proportional to size of the anion. நோட் பண்ணிக்கங்க, not inversely proportional. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஜெனரலா இதுல இருந்து क्वेश्चंस வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ரைட். சோ ஒரு சம்மரி தரவா? இதான் என்னோட சம்மரி. சார் இங்க வந்து பாருங்க சார், the percentage of covalent character in an ionic bond is directly proportional to polarization. Right? So is directly proportional to polarizing power or ionic potential, is directly proportional to charge of the cation and inversely proportional to size of the cation. And percentage covalent character is directly proportional to என்னமா, polarizability, and directly proportional to charge of the anion and directly proportional to size of the anion. ஓகேவா? இதாம கம்ப்ளீட் ஃபஜான்ஸ் ரூல். இதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃபஜான்ஸ் ரூல். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் எனக்கு வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கிளியரா தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். ரைட். இப்போ உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन வந்து கேட்கறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन நம்பர் 1 குயிக்கா வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. So we have N3 minus and we have O2 minus and F minus. You can arrange them in the order of increasing polarizability. ஆன்சர் சொல்லுங்க. increasing polarizability. இவ்வளவுதான் கொஸ்டின். இப்பதானே பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஸோ டைரக்டா the polarizability is directly proportional to what? So there's a charge of the anion. சார்ஜ் யாருக்கு மேக்ஸிமம் இருக்கோ அவங்களோட polarizability மேக்ஸிமம் இருக்கும். சார் polarizability கேட்டாங்கன்னா இதான் என்னோட ஆர்டர். ஸோ எனக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, percentage of covalent character கேட்டாங்கன்னா, so that is also is directly proportional to what? Charges of the anion. புரிஞ்சதாமா? Charges of the anion. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கேட்குற ஜென்ரலா கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஜென்ரலா கேட்குற கொஸ்டின்ஸ். ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து கேட்குறேன். ஸோ வி ஹவ் MgF2. இதான் உங்களோட
ப்ராப்ளம், நாளைக்கு இது ஹோம்ஒர்க். ஸோ வி ஹவ் MgCl2, we have MgBr2, and we have MgI2. So arrange them in the order of percentage colon character. Okay, wow. So arrange them in the order of percentage colon character. Right? போலாம் அடுத்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, the applications of Fajan's rule. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் டைரக்டா, எனக்கு வந்து போலரைசேஷன் ஆர் போலரைசிங் பவர் ஆர் அயனிக் பொட்டன்ஷியல் ஆர் வந்து போலரைசபிலிட்டி யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இல்லையா எனக்கு வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு அப்ளிகேஷன்ஸ்னா என்ன சார்? இங்க பாருங்க, ஐ எம் டேக்கிங் 2 சால்ட் Ag2S, இன்னொருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் Ag2O. ரைட்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் எனக்கு வந்து ஜேஇல கேட்ட ஒரு கொஸ்டின். Ag2S is less soluble than Ag2O in water. Reason is, okay, right? True or false? எனக்கு எப்படி கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. Ag2S is less soluble in water than Ag2O. True or false? இவ்வளவுதான் என்னோட கொஸ்டின். சார் இதுக்கும் ஃபஜான்ஸ் ரூலுக்கு என்ன சார் வந்து ரிலேஷன்ஷிப்? இதுக்கும் சார் ஃபஜான்ஸ் ரூலுக்கு என்ன சார் வந்து ரிலேஷன்ஷிப்? ஸோ பார்த்துடலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த சால்ட்டை நீங்க அயான்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க. அயான்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? Ag பிளஸ்ஸா, ரைட், S2 மைனஸ். இங்க அதே மாதிரி we have Ag plus and O2 minus. So இந்த ரெண்டு சால்ட்லயுமே அயான்ஸ் வந்து காமன். நம்மளுக்கு என்ன அயான்ஸ் வந்து காமன்? Ag plus. தூக்கிடலாமா? இவனை வச்சு ஒரு எஃபெக்டும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாருங்க, you have S2 minus and O2 minus. ரைட். நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? இந்த ரெண்டு அயன்ல யாரோட போலரைசபிலிட்டி அதிகமா இருக்கு? யாரோட நிறைய எப்படி போத் ஆர் சேம் வரும்? ஆக்சிஜனுக்கு அப்புறம் தானே சல்ஃபரு பீரியாடிக் டேபிள், அப்புறம் எப்படி போத்து வந்து சேமா இருக்கும்? யாரோட போலரைசபிலிட்டி அதிகமா இருக்கும்? S2 minus. The polarity is directly proportional to what? Oxygen and sulfur தானே. So down the group atomic radius increase ஆகும்ல, அப்ப ionic radius increase தானே ஆகும். அப்புறம் ஏன்னாச்சு? ரைட், புரிஞ்சதா நான் சொல்ற லாஜிக்? புரியுதா? ரைட். ஸோ அப்போ S ஓட சைஸ் மேக்ஸிமம். இப்பதான் பார்த்தோம் polarity is directly proportional to what? Size of the anion. அப்ப இதுதான் என்னோட polarity. What about the covalent character? What about the covalent character? யாருக்கு covalent character அதிகமா இருப்பாங்க? The covalent character is directly proportional to polarity. இதே ஆர்டர் தானே இருப்பாங்க. ரைட். What about the ionic characters? Ionic character covalent character யாரு? Inversely proportional. More ionic character னா less covalent character, less covalent character னா more ionic character. அவ்வளவுதானே. அப்ப என்னோட ionic character இங்க தானே அதிகமா இருக்கும். So வாட்டர்ங்கிறது யாரு? It is a polar. போலார்னா யாரு? சார்ஜ்டு கை. ஸோ அப்போ எப்பவுமே போலார் யாரு கூட வந்து ஈஸியா வந்து டிசால்வ் ஆவான்? போலார் கூட தானே, சார்ஜஸ் தானே. அப்ப எனக்கு யார் வந்து மேக்ஸிமம் சார்ஜஸ் வந்திருப்பாங்க? இவங்கள தானே மேக்ஸிமம் சார்ஜஸ் வந்திருப்பாங்க. அப்ப நீங்க இங்க வாட்டர் வச்சீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுமா? அப்ப ஈஸிலி டிசால்வ். கரெக்டா இல்லையா? ஈவன் சார், ஈவன் லெஸ், இவனை கம்பேர் பண்ணும்போது லெஸ் சாலபிள் இன் வாட்டர். கரெக்டா புரிஞ்சுதா? அப்ப மோர் பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கரெக்டர்னா தட் இஸ் ஈஸிலி டிசால்வ் இன் வாட்டர். ஈஸிலி டிசால்வ் இன் வாட்டர். லெஸ் அயனிக் கரெக்டர்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு டிசால்வ் இன் வாட்டர். இவ்வளவுதான் லாஜிக். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்டாங்கன்னா டைரக்டா என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அயான்ஸ். அயான்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? என்னோட கேட்டானோ ஆனியோட கேரக்டர்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணும்? ஸோ தட் இஸ் கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ரைட். ஸோ இதுதான் எனக்கு வந்து கொஸ்டின். அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கொஸ்டின் வந்து கேட்டாங்க பாருங்க. we have BeCl2, we have MgCl2, and we have CaCl2. Right? Compare the melting point and thermal stability. என்ன கொஸ்டின் வந்து கேட்குறாங்க பாருங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு 3 சால்ட் வந்து கொடுத்துட்டு இவங்களோட மெல்டிங் பாயிண்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க, இல்ல பாயிலிங் பாயிண்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க, இல்ல இவங்களோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எப்படிமா வந்து ஆன்சர் பண்ணுவீங்க? சேம் லாஜிக் ஃபஜான்ஸ் லோ. ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? we have to convert in terms of ions. ஸோ அப்போ நீங்க அயான்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா we have beryllium plus and so we have Mg2 plus அம்மா. ரைட். இங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? Ca2 plus. அப்போ டவுன் த குரூப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
Atomic size increase ஆச்சுன்னா what about the polarizing power? Decreases. கரெக்டா இல்லையா? ஸோ டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டவுன் த குரூப் எனக்கு வந்து என்னது போலரைசிங் பவர் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப போலரைசிங் பவர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வாட் அபௌட் த பெர்சன்டேஜ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர்? கோவலன்ட் கேரக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். போலரைசிங் பவர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கோவலன்ட் கேரக்டர் வந்து எனக்கு எந்த ஆகும்? என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப கோவலன்ட் கேரக்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வாட் அபௌட் த அயானிக் கேரக்டர்? இன்க்ரீஸ் ஆகும். அயானிக் பாண்ட் தானே ஸ்ட்ராங்கான பாண்ட்னு சொன்னேன். அப்ப அயனிக் பாண்டை நீங்க வந்து பிரேக் பண்ணனும்னா யூ ஹேவ் டு ஆட் மோர் எனர்ஜி. அப்ப அவனோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா? அயனிக் கேரக்டர் மேக்ஸிமம், தெர்மல் ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமம். அயனிக் கேரக்டர் மேக்ஸிமம், solubility மேக்ஸிமம். அயனிக் கேரக்டர் மேக்ஸிமம், melting point and boiling point மேக்ஸிமம். புரிஞ்சதா? இவ்வளவுதான் எனக்கு வந்து ஃபஜான் ஸ்டோனோட அப்ளிகேஷன். ரைட்? சோ இதுதான் நம்மளோட क्वेश्चन. ரைட்? நாளைக்கு மார்னிங் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 20 क्वेश्चंस ஒரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு தென் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ண போறோம்? சோ there's a bond parameters அதுக்கப்புறம் ஒரு 3 தியரிஸ் முடிச்சிட்டோம்னா அண்ட் கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ரைட்? ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? எனி கொஸ்டின்ஸ்? நோ கொஸ்டின்ஸ் சார்? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுவோம். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து என்னன்னா, ஸோ முடிஞ்ச அளவு என்னன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க, சால்வ் பண்ணி. அண்ட் ஸோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நீட்டை வந்து சால்வ் பண்ணுறத விட ஜேஇ கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வந்து ஒரு 25 இயர்ஸில் ஒரு மினிமம் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அந்த 40 கொஸ்டின் சால்வ் பண்ணால் மோர் தென் இனஃப். எதுக்குன்னா நீட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எந்தெந்த பாயிண்ட்லனா நான் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறேன், எந்தெந்த பாயிண்ட்ல நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், ஏன்னா உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசல லாஸ்ட் 2 மினிட்ஸ், ஓகேவா? உங்கள்ட்ட நான் பேசல. யாரெல்லாம் வந்து 2026 ஜேஇ பேப்பர்ஸ் சார் நான் எடுத்து பார்த்தேன் சார், எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அது நான் எடுத்து பார்த்தேன்னு சொல்கிறவங்க நோவா? ஆக்சுவலாக 2026 ஜேஇ உங்களுக்கு நீட்டுக்கு வந்து என்ன ஒரு ட்ரையல். நீட் கொஸ்டின் பேப்பர் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஜேஇ கொஸ்டின்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் இயர் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பயத்தை காட்டி விட்டாங்க, கரெக்டாக என்டிஏ. இந்த டைம் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் லென்த்தி கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். செகண்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ரைட்? அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெக்கானிசம். ஸோ நீங்கள் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணலாம்னா சில பேர் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்து ரைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த டைம் வந்து நீ வந்து என்னதான் மெமரைஸ் பண்ணிக்க ஒரு ரியாக்ஷனை, ஆனால் உன்னால வந்து டச் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ அப்போ லென்த்தி, மோர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மெக்கானிசம், இது 3 பேரோட டார்கெட் என்னது? ஏன் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க? டைம். வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அப்போ நிறைய டைம் எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க? ஈஸியாக டென்ஷன் ஆயிடுவீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுதான் அவங்களோட டார்கெட். ஓகேவா? ஸோ ஜேஇ கிளியரா வந்து எனக்கு வந்து சொல்லிடுச்சு இந்த ஜனவரி செஷன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது கொஸ்டின்ஸ் அப்படிங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ண பாருங்க. சும்மா நானும் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினேன் அப்படின்லாம் இல்லாமல் ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து அடிக்கிறதுக்கு வந்து பாருங்க. ஓகே, குட். தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் வந்து மீட் பண்ணுவோம்.